இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் நாம் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகக்கூடாது என்ற ஒரு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த ஒரு 3வது வருடத்திலே கூட இந்த ஒரு சென்னப்பட்டினா பகுதியில் மறுபடியுமாக நாம் யாவரையும் கூட இந்த ஒரு இடத்திலே ஒன்று கூட்டிய நம்முடைய பரலோக பிதாவ தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் நன்றியும் புதிய ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு, தொடர்ந்து இந்த ஒரு நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலை பாடி, என் தேவனே என் ஆத்துமா என்ற ஒரு பாடலை பாடி இந்த ஒரு ஆராதனை ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் இயேசுராஜா அவர்கள் வந்து ஆரம்பிப்பார். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவரும் ஆதி அந்தவுமாயிருக்கிறீர். தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, உம்முடைய அனாதை தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை நீர் முன்குறித்து தகப்பனே இம்மட்டுமாய் எங்களை இந்த சத்தியத்தின் பாதையிலே நடத்தி வருகிற உன் மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தகப்பனே, எங்கள் ஜீவ நாட்களிலே ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து தந்து தகப்பனே, இந்த ஒரு பகுதியிலே அநேக பகுதியிலிருந்து சகோதர சகோதரர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த 3வது ஆவிக்குரிய மாநாட்டை நாங்கள் நடத்தும்படியாகவும் தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாகவும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தகப்பனே, இந்த ஒரு மாநாடானது
எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய தாசர்கள் மூலமாய் நீர் வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்களை நாங்கள் கேட்டு விழிப்புள்ளவர்களாய் தகப்பனே, காலம் சௌரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய இரட்சிப்பையும் எங்களுடைய ஓட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்ற இந்த ஒரு ஆராதனை எங்களுக்கு உதவிகரமாய் இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே, இந்த ஒரு கன்வென்ஷனுடைய ஆரம்பத்து முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையும் சமாதானமும் இந்த இடத்திலிருந்து நாங்கள் போகும் மட்டும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாய் இந்த ஒரு ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அனைத்து சகோதர சகோதரிக்கும் ஒரு தயவான வேண்டுகோள். உங்களுடைய பிள்ளைகளை உங்களிடத்தில் வைத்து பார்த்து கொள்ளும்படி தயவாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கான வெல்கம் உரை சகோதரர் பிரகாஷ் அவர்கள் முன்பதாக வந்து நடத்தி கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, சென்னப்பட்டினா வேதமானவர்கள் சபையின் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சபையார், வேலூர் சபையார் மற்றும் விழுப்புரம் சபையார், அடுத்தது சிக்மங்களூர் சபையார் மற்றும் திருப்பத்தூர் சபையார் மற்றும் லிங்கராஜபுரம் மற்றும் பிபிஎஸ்சிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் சென்னப்பட்டினா வேதமானவர் சபையான் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பேற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எவன்லியமன்னா சகோதரர் சார்லஸ் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். ஜூலை 12 இன்றைய நாளுக்கான பரலோகம் மன்னா. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. உண்மை சீசனாக இருப்பவர்கள் கிறிஸ்துவின் போதகங்களை கேட்டு அவைகளிலே நிலைத்திருக்கும் போது அறியாமையிலும் மூட பக்தியிலிருந்து விடுதலை பெற்றவனாக மட்டுமல்ல, பாவ செய்கையிலும் இருந்து விடுதலை பெறுகிறார்கள். தேவசித்தத்தை சத்தியத்தின் மூலம் இவர்கள் அறிந்திருக்கிறதினால் தங்கள் பலவீனங்களை உணர்வார்கள். இதனால் இவர்களுடைய விடுதலை இவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே காணப்படுமே இல்லாமல் ஒருபோதும் இடையூறை வருவிக்காது. இவர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். கோபம் கொள்ளாமல் பொறுமையாக இருப்பார்கள். தன்னிச்சை உள்ளவர்களாக இராமல் உதாரண குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். கசப்பும் அதிருப்தியும் உள்ளவர்களுமாய் இராமல் சந்தோஷமும் சமாதானமாய் இருப்பார்கள். உண்மையாக தேவனுடைய குமாரனே நம்மை சகல இக்கட்டிலிருந்து நீக்கி விடுதலையை கட்டளிடுவார். மார்னிங் டிவோஷன் சகோதரர் ரமேஷ் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். உன்னுடைய கண்களை மூடி, ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி, பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண்ணின் முன் பரிபூரணமான பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது.
ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றைப் போல சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பரிபூரண அழகும் பரிபூரண மனுக்குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதிலும் நீதியின் பரிபூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடனும் மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவர்களுடைய அழுகையும் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். இதை சகோதரர் ரவி அசோக் நகர் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார். ಅತ್ಯಂತ ಶ್ರೇಷ್ಠ ಮತ್ತು ಅಮೂಲ್ಯವಾದ ವಾಗ್ದಾನಗಳು. ಸರ್ವೇಶ್ವರನು ತಾನೇ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಆತ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವನು. ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ, ವಿಸರ್ಜಿಸುವುದಿಲ್ಲ. ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ಅಂಜಿಕೊಳ್ಳಬೇಡ. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 31:8. ವಾಕ್ಯದ ವಿವರಣೆ. ದೇವರ ಅನುಗ್ರಹವು ಆತನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ವಿಶಿಷ್ಟವಾದ ಅನುಗ್ರಹವಾಗಿದೆ. ಅವರು ಎಲ್ಲ ಹೆಜ್ಜೆಗಳು ದೇವರಿಂದ ಕ್ರಮಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಮತ್ತು ತಲೆಗೂದಲು ಕೂಡ ಎಲ್ಲವೂ ಎಣಿಕೆಯಾಗಿವೆ. ಲೂಕ 12:7. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಯಾವಾಗಲೂ ಸಜ್ಜನರ ಮೇಲೆಯೂ ಇದೆ ಮತ್ತು ಅವರ ಮೊರೆಯು ಆತನಿಗೆ ಕಿವಿಗೊಡುವುದು. ಸೇವೆ ಮಾಡುವ ಆತ್ಮಗಳಾದ ಎಲ್ಲ ದೇವದೂತರನ್ನು ಜೀವೋದ್ಧಾರವನ್ನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಬೇಕಾಗಿರುವ ಊಳಿಗಕ್ಕಾಗಿ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಆತನ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆ ಹೊಂದಿದವರು ಸಕಲವೂ ಹಿತಕರವಾಗಿ ಪರಿಣಮಿಸುತ್ತದೆ. ಅಂತಹ ಅದ್ಭುತವಾದ ಮತ್ತು ವಿಶಿಷ್ಟವಾದ ಗಂಭೀರ ಲಕ್ಷ್ಯವಿದ್ದು ಮತ್ತು ಈ ವಾಗ್ದಾನವು ಅವರ ಶೋಧನೆಯ ಸ್ಥಿತಿಯ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಇರುತ್ತದೆ. ಯಾರೆಲ್ಲ ಆತನಲ್ಲಿ ಶೋಧನೆಯ ಸ್ಥಿತಿಯು ಅಂತ್ಯದವರೆಗೂ ಇರುತ್ತದೆಯೋ, ಯಾರೆಲ್ಲರೂ ಆತನನ್ನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. ಹಾಗೆಯೇ ಯಾರೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೋ ಮತ್ತು ಯಾರು ಪರಕೀಯರಾಗಿಯೂ ಶತ್ರುಗಳಾಗಿಯೂ ಉಳಿದಿದ್ದಾರೆಯೋ ಅವರ ಮಧ್ಯೆ ಅಜಗಜಾಂತರ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ಆಮೆನ್. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இப்போதுமாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இதற்கு இடையூறாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் தடை செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் அல்லது சைலண்ட் மோடு போடும்படி தயவோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மட்டுமல்ல, பாடம் நடந்து கொண்டு இருக்கும்போது யாரும் எழுந்து இடையூறு செய்யாதபடி தயவாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த ஒரு பாடத்துக்கான வேத வாசிப்பை சகோதரி நிவேதா அவர்கள் வாசிப்பார்கள். இந்த ஒரு பாடத்துக்கான தலைப்பு உம்முடைய ஆகாகை தப்ப விடாதீர் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்தையுமாக வெள்ளூர் சபையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்கள் நடத்தி கொடுக்கும்படி நம்முடைய சபையார் அனைவரின் சார்பாக அவரையுமாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையை கொட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இங்கே எடுத்துக்கொள்வோம். அரியன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் எக்லீஷால இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு அருமையான நாளும் நாம் ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேர் நாட் யுவர் ஆகாக். தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆகாகை தப்ப விடாதீர் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம பாடத்தை பார்க்க போறோம். இந்த ஒரு பாடம் எடுக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவலேஷன்ல லிட்டில் சீசனை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அதுல ஒரு முக்கியமான ஒரு வேர்ட் நம்ம பார்ப்போம், கோக் அண்ட் மேகோக். அந்த கோகை பத்தி நம்ம படிக்கும் பொழுது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலையும் கோகை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த கோக் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம டீப்பா போகும்பொழுது அதே வார்த்தைக்கு நிறைய லிங்குவிஸ்டிக்கா மொழி சார்ந்த ரீதியில தொடர்புடையக்கூடிய ஒரு வார்த்தையா எது பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆகாக் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ஆகாக குறித்து நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் தேவன் வேதத்துல வச்சிருக்கிறார். இது கொஞ்சம் நம்ம டீப்பா போறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தைய இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிடலாம். முன்னாடினா பல 100 வருடங்களுக்கு முன்பாக நம்ம மைண்டு கொண்டு போயிடலாம். இப்போ நாம யாரும் எங்க இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்பட்னால இல்லை, எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பெர்ஷிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது கிங் ஆகாசரஸ்னுடைய டைம் பீரியடுக்குள்ள நம்ம போறோம். அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஜெக்சஸ் த கிரேட் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த டைம் பீரியட்ல உலக சாம்ராஜ்யத்துல மாபெரும் சாம்ராஜ்யமா இருந்த காலப்பகுதியில அவருடைய ஆளுகை ஏறக்குறைய 127 ப்ராவின்சஸை கவர் பண்ணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. வேதத்தை கூட நம்ம வாசிச்சிருக்கோம். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த இடத்துல அவருடைய கிங்ஷிப்குள்ள டெய்லி ஒரு இன்சிடென்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அவருடைய ரைட் ஹேண்டா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்தாரு. அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆமான். ஆமான் டெய்லியும் அவரு அரண்மனையை விட்டு கடந்து போகும்பொழுது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரிச்சுவல் பழக்கப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வணங்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்னுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேவரை இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் வாங்கிட்டு இருந்தார். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அமைதியாவே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஆமானுக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதை என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு காட்ட மாட்டேங்கிறார். ஒவ்வொரு நாள் இது அப்படியே என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீன் அப்படியே கடந்து போயிட்டே இருக்குது. நிச்சயமா கூட இருக்கவங்க என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு தெரியுமா? வணங்குறதுல என்ன இருக்குது? வணங்கிருந்தா என்ன இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் தானே. பட் நீங்க இப்படி செய்யாம இருக்கிறது உங்களுடைய ஜீவனைய கூட என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்ட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் எ ஜூ, நான் ஒரு யூதன். நான் ஒரு யூதனா இருக்கிற காரணத்தினால இதை என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா செய்யல அப்படின்றது இவருடைய பதில். நான் யாரை பத்தி பேசுறேன்றது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, மொர்தெகாய். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வணங்குறதுல எதனா பிரச்சனை இருக்கா யூதர்களுக்கு? ஃபைன், நியாயபரமான ஓகே. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா பழைய ஏற்பாடு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் ஹேத்தின் குமாரர்கள் முன்பாக ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காருன்னா பவ் பண்ணியிருக்காரு. அவர்களுடைய ரூலர்ஸை ஆனர் பண்ணியிருக்கிறதுக்கு யூதர்கள் கூட என்ன செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பொசிஷன்ல வைக்கலாம் கூட அவங்களுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தலையை சாய்த்து இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி யார் செஞ்சிருந்திருக்கலாம்? மொர்தெகாய் இதை சிம்பிளா செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம்ல. ஏன்னா அதற்கு முன்பாக அவருடைய முற்பிதாக்களே இந்த மாதிரியான காரியங்களை ரூலர்ஸை ஆளுகை செய்யக்கூடியவர்களை இப்படி அக்னாலேஜ் பண்ணும்பொழுது அவர் ஏன் செய்யல? ஏன்னா இது அவருக்கு லைஃபே ஒரு ரிஸ்க் ஆகி போச்சுல. லைஃப் த்ரெட்னிங் டிசிஷன் இல்லை, சாதாரண டிசிஷன் இல்லை. என்ன காரணமா இருக்கும்? யூதர்கள் அழிக்கணும்ன்ற ஒரு மனநிலைமை வேற, இஸ்ரேல் பீப்புள்ஸ். பட் நீங்க பின்னாடி வரீங்க. பட் இந்த இன்சிடென்ட் ஆரம்பத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த இன்சிடென்ட் பின்னாடி தான் நடக்குது. பட் இதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருக்கு.
இதுக்கான பதில் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரச்சனை வணங்குறது கிடையாது. பிரச்சனை யார் தான் பாத்தீங்கன்னா ஆமான் தான் பிரச்சனை. யாருக்கு ஆமான் தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, மொர்தெகாய்க்கு பிரச்சனை ஆமான் தான். ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் என்ன பிரதர் பிரச்சனை, அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம்னா, அதற்கான பதில் எதுக்குள்ள புதஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்குள்ள நாம படிக்கக்கூடிய ஜீனியாலஜில என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா புதஞ்சிருக்கு. வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யவீரியின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். சோ மொர்தெகாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன் ஆஃப் ஜாயர், சன் ஆஃப் ஷீமை, சன் ஆஃப் கீஷ், பெஞ்சமின். முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவரு பென்யமீன் ஆகிய கீசின் வம்சத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வர்றாரு. இதே வார்த்தை பைபிள்ல, இதே ஜீனியாலஜி வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு யாருக்கு? சரியான பதில் சவுலுக்கு. சவுலுக்கு இதே வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். சோ இந்த இடத்துல ஒரு ஜூவிஷ் ஓல்டஸ்ட் ஜூவிஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று, ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் டார்கும் ஷெனி அப்படின்வாங்க. ஸோ அதுல ஒரு கருத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை மொர்தெகாய் மேவி போசேத் வழியா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுலுடைய வம்சத்துல வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு விஷயம் தெளிவா என்ன புரிஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, மொர்தெகாய் யாருடைய வீட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுலுடைய வீட்டை சார்ந்தவர். மொர்தெகாய் யாருடைய வீட்டை சார்ந்தவர்? சவுலுடைய வீட்டை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் ஜீனியாலஜில நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ப்ரூவ் ஆயிருது. இப்போ ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொர்தெகாய் எந்த ஜீனியாலஜில வர்றாருன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்கும் பிரச்சனை? ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆமான் எங்க இருந்து வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆமான பத்தி பைபிள் சொல்லும் பொழுது அவரை என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாகியனாகிய ஆமான். ஆகாகியனாகிய ஆமான். சோ யார் இந்த ஆகாக் பைபிள்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது எதனா ஐடியா இருக்கா? யாரு ஆகாக்? ஆகாக் கிங். ஓகே, வேற எப்போ வந்தாரு? எந்த என்ன பிரதர் பிட்ஸ் அண்ட் பீசஸா நீங்க சொல்றீங்க? ஓகே, சோ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மொர்தெகாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்யமீன் கோத்திரத்து சவுலுடைய வம்சாவளி. ஆமான் யார் அப்படின்னு பார்க்கும்போது அமலேக்கினுடைய வம்சத்துல வரக்கூடிய ஆகாக் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராஜா. அவர் யாருடைய காலப்பகுதியில முக்கியமா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா சவுலுடைய காலப்பகுதியில் இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. மொர்தெகாய் யாருடைய ஜீனியாலஜில வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுலுடைய ஜீனியாலஜில வர. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா கீஷ் பெஞ்சமின் கோத்திரத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வர்றாரு. ஆமான் எங்க இருந்து வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாகுடைய வம்சத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்றாரு. சோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா அந்த கேட்டின் சூசாவின் அரண்மனையில கேட்ல நடந்த அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்றதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கும் பின்னாடி, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கும் பின்னாடி, தாவீதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம போனோம்னா இந்த இடத்துல இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல கானான் தேசத்தினுடைய சவுத் சைட்ல அந்த ஒரு நாள், அந்த ஒரு தினத்துல சவுல் எடுத்துட்ட ஒரு மாபெரும் தவறான முடிவின் நிமித்தம் வந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்க. ஒரு நாள் ஒரே ஒரு இடத்துல சவுல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப காஸ்ட்லியான மிஸ்டேக். அப்படின்னா இந்த இடத்துல அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படின்றத நம்ம உள்ள பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அமலேக்கியர்களை பத்தி உள்ள கூட நம்ம பார்க்கும் பொழுது வேதம் அமலேக்கியர்களை தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அப்படின்னா தேவன் தெளிவா என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க
அமலேக்கின் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை என்ன பண்ண வேண்டாம், நீ மறந்துடாதீங்க அப்படின்னு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. யார் இதை மறந்தாங்களோ இல்லையோ, யார் மறக்க காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொர்தேக்காய் என்ன பண்ண காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்க காணும். மொர்தேக்காய் மறக்காத காரணத்தினால இந்த 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 ஒரு சண்டை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. எப்பயோ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு இந்த கட்டளையை தெளிவா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அமலேக்கியர்களை ஒருத்தரை கூட என்ன பண்ணாதீங்க, நீங்க விட்டு வைக்காதீங்கன்றதுதான் தேவனுடைய கட்டளை. ஏன் இப்பேற்பட்ட ஒரு கட்டளை கொடுக்கணும்? என்ன காரணம்? கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் ஃபர்தர் பேக் பின்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொர்தேக்காய்லாம் வரதுக்கு முன்னாடி, ஈவன் ஆமான்லாம் வரதுக்கு முன்னாடி, பெர்சிய சாம்ராஜ்யமே உருவாவதற்கு முன்பாக பாபிலோன் சாம்ராஜ்யம் உருவாவதற்கு முன்பாக அப்பதான் ஒரு தேசம் புதுசா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கு. ஏறக்குறைய 2 மில்லியன் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா எகிப்தை விட்டு அப்பதான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்த ஜனங்க அப்பதான் சுதந்திரத்தையே ருசி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வெளியே வந்த ஜனங்களுக்கு ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் இருந்திருக்குமா? ப்ராப்பர் மிலிட்ரி ட்ரைனிங்? நிச்சயமா ப்ராப்பர் மிலிட்ரி ட்ரைனிங் இருந்திருக்காது. ஏதாச்சும் வனாந்தரத்தில் சர்வே பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் ஏதாவது கற்றுட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருந்திருக்கிறதுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை. எல்லாத்தையும் முதல் முறை இப்போதான் என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்த யூதர்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எப்படி வழிநடத்தி கொள்றது, எப்படி தண்ணியை கண்டுபிடிக்கிறது, எப்படி மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை ஃபாலோ பண்ணுறது, எல்லாத்தையும் இப்போ தான் கற்றுட்டு இருக்கிறாங்க. தேவர் கம்ப்ளீட்லி வல்னரபிள். அதாவது ரொம்ப எளிமையாக அவங்களை என்ன பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறாங்களே, அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வல்னரபிள் கண்டிஷனில் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஈஸி டார்கெட்டாக இஸ்ரேல் ஜனங்க இருக்கும் பொழுது இந்த இடத்துல அமலேக்கியர்கள் என்ன பண்ணலன்னா யூதர்களை நேரில் வந்து என்ன பண்ணல, சந்திக்கல. நேரில் வந்து சந்திக்கல. தேவர் டூ கன்னிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா கவனிச்சிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் பலவீனர் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பலவீனர்கள் இருக்கிறாங்க. அதே போல இப்பதான் பிள்ளை பெற்ற தாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள ஈஸி டார்கெட். ஏன்னா மார்ச் பண்ணி போகும்பொழுது பின்னாடி யாரு வருவாங்க, யார் தான் வீக்கா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அதை தான் தேவன் சொல்றாரு, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அமலேக்கியர்கள்? ரொம்ப வீக் ஒன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. வீக் ஒன்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதை நீ என்ன பண்றாத, மறந்துடாத அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ கிளியரா இந்த ஒரு விஷயத்துல அமலேக்கியர்கள் படுத்து அதை அடுத்து சொல்லும் பொழுது they have no fear of God. தேவனை பத்தின ஒரு பயம் துளி கூட யாருக்கு இருக்க காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கியர்களுக்கு இருக்கவே காணும். இந்த இடத்துல வெறுமனே ஒரு மிலிட்டரி அட்டாக்கை மட்டும் அட்டாக் பண்ண காணும். இந்த இடத்துல இஸ்ரவேல் தேவன் மீது ஒரு துளி கூட பயம் இல்லாம என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து இருக்கிறாங்க. ஸோ யோசுவா ஒரு கட்டத்துல மோசேவனுடைய உதவியோட ரெஃபதீம்ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல மோசே கையை தூக்குற வரைக்கும் என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. அவருக்கு டயர்ட் ஆகும் போது என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா ஆரோனும் ஊரும் மோசேவுடைய கைகளை பிடிச்சி ஒரு வழியா இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சண்டையில வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கு பிற்பாடு மோசே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலிபீடத்தை கட்டி ஜெகோவா நிசி அப்படின்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் த லார்ட் இஸ் மை பேனர். ஸோ நம்ம பார்க்குறோம், அப்போ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஸோ அப்படின்னா யாத்ராகமத்துல கிளியரா இருக்கு, அமலேக்கியர்கள் யாருக்கு விரோதமாவே சண்டை போட்டிருக்காங்கன்னா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாவே சண்டை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சண்டை ஒரு நாள் 2 நாள் நிற்க போறது இல்ல, தலைமுறை தலைமுறை தோறும் நடக்க போது. அதை யாரே செய்ய போறாரு அப்படின்னு பாக்குறோம், கர்த்தரே செய்ய போறாருன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தேவன் என்ன கட்டளையிடுறாருன்னு பாத்தீங்கன்னா மோசேக்கு, நீ மரிப்பதற்கு முன்பாக இது எல்லா விஷயத்தையும் மெமோரியலா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எழுதி வை. மோசேவுடைய ஆகமத்துல மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா அவர் மரிப்பதற்கு முன்பாக மோவாப் மேல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறாரு. மரிப்பதற்கு முன்பாக என்ன ஒரு கட்டளையை கொடுத்துட்டு மோசே மரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உபாகமம் 25:17-19 படிக்கும் பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிரே வந்து, யாருக்கு எதிரே வந்து,
இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரே வந்து, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை என்ன பண்ணு, நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ என்ன பண்ணணும்னு சொல்றாரு, நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். ஸோ இதான் கட்டளை. தேவன் கிளியர் என்ன கொடுத்துட்டாருங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் டைம் பீரியட் போச்சு. ஜட்ஜஸ் டைம் பீரியட் எண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கடைசியில ஒரு ராஜா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாரு, சவுல். நமக்கு நல்லா தெரியும், தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்க யாரை டிமாண்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை டிமாண்ட் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுல் கிட்ட இருந்துச்சு. டால், இம்ப்ரெசிவ், கரெக்டா? ஈவன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். நம்ம எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கோம். நாம எல்லா இஸ்ரேல் ஜனங்களோட ரொம்ப ஹைட்டா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து அவரை அனாயின் பண்றாரு. தேவனுடைய ஆவி யார் மேல வந்து தங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுல் மேல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தங்குது. ஆனா ஆரம்பத்துல சவுலுடைய ஆரம்பம் மாதிரி வேற எப்படியுமே இருக்காது. ஜென்யூன் ஹியூமிலிட்டி, தமிழ் எப்படி சொல்லலாம், ஒரு நேர்மையான ஒரு மனத்தாழ்மை யார் கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுல் கொண்டிருந்தார்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம். வசனம் வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஸோ அப்படின்னா அந்த நேர்மை எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒளிஞ்சுப்பாரு. எதுக்கு ஒளிஞ்சுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யபாரம் பண்றதுக்கெல்லாம் யார் தகுதி கிடையாதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல அப்படி ஒளிஞ்சிருக்கிறவரை பிடிச்சிட்டு வந்து என்ன வாக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா வாக்க வேண்டியதாயிட்டு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு மனத்தாளமை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுலுக்கு இருந்துச்சு. உண்மையாவே சவுல் ஆரம்ப கட்டத்துல எல்லாருனாலும் நேசிக்கப்பட்டவரா யார் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் இருந்திருக்காரு. அதுல ரொம்ப லவ் யார் வச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் மொத்த லவ் யார் மேல வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுல் மேல வச்சிருந்தாரு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் தேசத்தினுடைய ஃபர்ஸ்ட் கிங். பட் ஆனா சவுலுக்குள்ள ஒரு ஃப்ராக்சர் இருந்துச்சு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சவுல் கிட்ட ஒரு விரிசல் இருந்துச்சு. அந்த விரிசலை நம்ம என்னன்னு மீன் பண்றோம்னா ஒரு பலவீனம் இருந்துச்சு. அது உடனடியா என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே தெரியல. உதாரணத்துக்கு சவுல் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா எதை ரொம்ப டீப்பா கேர் பண்ணக்கூடியவராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அந்த விஷயத்தை குறித்து ரொம்ப டீப்பா கேர் பண்ணக்கூடியவராக சவுல் என்ன பண்ணாருன்னா இருந்தார். இந்த இடத்துல தேவனுடைய வாய்ஸ் தெளிவா சவுலுக்கு கேட்டாலுமே கூட ஜனங்க ஏதாவது சொன்னா அதையே மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் யாருக்கிட்ட இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுல் கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் முதல் இந்த ஃப்ராக்சர், இந்த விரிசல் எங்கே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் 13 நம்ம படிக்கிறோம். வெயிட் பண்ண சொல்றாரு சாமுவேல், எதுக்கு? பலி செலுத்துறதுக்கு. பட் இந்த இடத்துல ஜனங்களுக்கு பயந்துட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா செலுத்திடுறாரு. கொஞ்சமா ஃப்ராக்சர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. பட் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் அமலேக்கியர்களோட யுத்தம். ஸோ இந்த யுத்தத்துல தேவன் எப்பேற்பட்ட ஒரு அழிவை ஏற்பட சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா என்ன பண்ணிருங்க, நீங்க முடிச்சிருங்க அப்படிங்கிற 1 சாமுவேல் 15:2-3 கூட என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை தான் வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்து இருக்கிறேன். சோ தேவன் சொல்றார், நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். எதை நினைச்சிட்டு இருக்கேன்? பண்ணாங்கல்ல, அதை நான் என்ன பண்ணிருக்கேன்? நினைச்சிட்டு இருக்கேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வேர்டினுடைய ஹீப்ரு வேர்டு என்னன்னா செரேம் அப்படின்ற ஒரு ஹீப்ரு வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் இர்ரெவகபிள் டெஸ்ட்ரக்ஷன், முழுசா திருப்பியே எழுந்திராத மாதிரியான ஒரு அழிவை என்ன பண்ணணும், கொடுக்கணும்ன்றதான் கட்டளை. யாருக்கு? சவுலுக்கு. உண்டான எல்லாவற்றையும் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போக கடவாய் என்று கர்த்தர் சொன்னார். கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கு மேல தெளிவா யாருன்னா கமாண்ட் கொடுக்கணுமா? இதுக்கு மேல கிளாரிட்டி எதனா கமாண்ட் வேணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனா சவுலும் சொன்ன மாதிரியே இராணுவத்தை கூட்டுறாரு. ஏறக்குறைய 2,10,000 சோல்ஜர்ஸை கொண்டு போய் அமலேக்கியர்களுக்கு விரோதமான யுத்தத்துல கிரஷ் பண்ணிடுறாரு. அட்டக்கி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாரு. யாருடைய இராணுவத்தைன்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கியர்களுடைய இராணுவத்தை. பட் இந்த இடத்துல ஆகாக்
அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாக் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறார். ஏன்னா என்ன பண்ணிட்டாருங்க, ஈஸியா வீழ்த்திட்டார் இல்லையா. இந்த இடத்துல ஆக்சுவலா உடனடியே என்ன பண்ணியிருக்கணும், சவுல் என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு கால ராஜாக்கள் முக்கியமா புறஜாதி ராஜாக்கள் கிட்ட ஒரு பழக்க வழக்கம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாவே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி கைப்பற்றும் பொழுது எதிரி நாட்டு ராஜா இருக்காருல்ல, அவரை ஒரு டிராஃபி மாதிரி வச்சுக்கிறதுக்கான ஒரு பழக்கம் இருக்கு. டிராஃபினா புரியல, இந்த ரன்னிங் ரேஸ் ஜெயிச்சா ஓட்ட கொடுப்பாங்களே, அந்த டிராஃபி மாதிரி இவங்களை வச்சுட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் புறஜாதி ராஜாக்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இவர் ஒரு புறஜாதி ராஜா கிடையாது, புறஜாதி ராஜா கிடையாது. ஆக்சுவலா ஒரு வகையில சொல்ல போனோம்னா சவுல் ராஜாவுடைய ஒரு உண்மையான ராஜாவுடைய பிரதிநிதியா தான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல செயல்படுறாரு. தன்னை ராஜாவே அவர் என்ன பண்ணியிருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கருதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய பிரதிநிதியா அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறார். ஸோ இதை மறந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுல் அவரை விட்டு வைக்கிறார். அப்படி விட்டு வச்சா கூட பரவாயில்ல, விட்டு வச்சா கூட பரவாயில்ல. ஆனா எப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே விட்டு வைக்கல. மெஜாரிட்டி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாரு. மெஜாரிட்டி அழிச்சிட்டு எதை மட்டும் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை மட்டும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிறார். யார் பெஸ்ட் அப்படின்னு அவர் கருதுறாருன்னா ராஜா ஃபைனஸ்ட் அனிமல்ஸ் இருக்கிற மிருகங்கள்லயே பெஸ்டான மிருகங்களை மட்டும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிறார். நான் தான் மெஜாரிட்டி என்ன பண்ணிட்டேன் அழிச்சிட்டேன்னு ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டாருன்னா கால்குலேட் பண்ணிட்டார். ஆனால் தேவன் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண போறது இல்லை. அதான் நம்ம பார்க்குறோம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து எதை மட்டும் அழிச்சிட்டாங்களாம்மா, அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டாங்களாமா. எப்படி அழித்து போட்டாங்க, அது முற்றிலும் அழிச்சிட்டேன். இப்ப அப்படியே ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சியில யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சவுல் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த டைம் பீரியட்ல ஒரு கிங்கு இன்னொரு நாட்டு ராஜாவை ஜெயிச்சிட்டாரு, ஜனங்களும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்கள கைப்பற்றியாச்சு. உச்சகட்ட மன மகிழ்ச்சியில இருக்கும்போது ஒருத்தர் உச்சகட்ட கஷ்டத்துல இருக்கிறாரு. யாரு, சாமுவேல். ஏன்னா தேவன் சாமுவேல் கிட்ட அன்னைக்கு பேசிட்டாரு. சாமுவேல் வாஸ் ஷேட்டர்ட், உடஞ்சிட்டாரு, அதறி அழுகிறார் தேவன் கிட்ட. ஏன்னா தன்னுடைய சொந்த கைகள்ல அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா இவர் தான் இஸ்ரேலை வழிநடத்திட்டு போனார்ன்ற மாபெரும் ஃபெய்த்தை யார் மேல வச்சுட்டாரு, சவுல் மேல என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டாரு. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம் 1 சாமுவேல் 15:11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. யார் ஃபீல் பண்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்படின்னா தேவனே ஃபீல் பண்ணிட்டாரு நான் யாரை ராஜாவாக்குனதே தப்புன்னு, சவுல. அப்பொழுது சாமுவேல் எப்படிங்க மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்படின்னா நைட்டு ஃபுல்லா யாருக்காக கெஞ்சிருக்கிறாரு, சவுலுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா சாமுவேல் கெஞ்சிருக்கிறாரு. பட் தேவன் அவருடைய முடிவை தெளிவாக என்ன பண்ணிட்டாருன்னா சாமுவேலுக்கு சொல்லிட்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது டைரக்டா சாமுவேல் என்ன பண்றாருன்னா சவுல் கிட்ட போறாரு. சவுல் உடனடியா ஆரம்பிக்கிறது பாருங்க 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சவுல் அவனை நோக்கி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷனோட போவாங்களா, திருப்தியோட. அந்த மாதிரி ஆட்டிடியூட் யார் போறாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் போறாரு. என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? கொஸ்டின் பண்ண உடனே பதில் எப்படி வந்திருக்கலாம், நேர்மையானவரா இருந்தாருன்னா இருக்கிற ஃபேக்ட் அப்படியே ஒத்துருந்துருக்கலாம்ல. லேயரா டிஃபென்ஸ் பண்றாரு, நியாயப்படுத்துறாரு. ஒவ்வொரு லேயரா என்ன பண்றாருன்னா நியாயப்படுத்துறாரு. அந்த ஒவ்வொரு லேயருக்குள்ள நம்ம போய் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுகி போன காரணம் தான் என்ன ஆகுதுன்னா இருக்கு, ஒரு அழுகி போன காரணம் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு போய் பிளேமை யார் மேல போடுறான்னு பார்த்தீங்கன்னா ஜனங்க மேல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜனங்க மேல போடுறாரு. அடுத்தது அதுக்கு மேல இன்னொரு ட்ரெஸ் என்ன போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக தான் நான் என்ன பண்ணேன் இதை செஞ்சனும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்றேன். ஸோ ஆனா இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லும் பொழுது சாமுவேல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், அதெல்லாம் விடுப்பா, கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோட சொன்னான். அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தா சரி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனா சவுல் அவர் சொல்ல போறது இப்ப என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா துளி கூட எதிர்பார்க்கல. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று. எப்படி இருந்திருக்கும் இந்த மொமெண்ட்? சவுல் கேட்ட உடனே எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சவுலுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும், சாமுவேல் யாருங்கிறது சவுலுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய மனசாட்சியை துல்லியமா இந்த மனுஷன் சொன்ன என்ன ஆகும் நடக்கும்ன்றது நல்லா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா உடனடியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபஸ் பண்றாரு. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபஷன் கூட, அந்த மனம் திரும்புதல் கூட ஒழுங்கா இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையும் மீறினதினாலே பாவம் செஞ்சேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல என்ன பண்ணிட்டேன் கேட்டுட்டேன். அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யாருக்கு பயந்துருக்காரு? ஜனங்களுக்கு பயந்துருக்கிறாரு, தேவ பயம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா தீர்க்கதரிசிக்கிட்டு இருந்து வார்த்தை யாருக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சவுலுக்கு வந்திருந்த இந்த இடத்துல ஸ்டில் தன்னுடைய தவறை ஒத்துக்காம யாரையே பிளேம் போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜனங்க மேலேயே போட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட்ல இவருடைய ரெக்வஸ்ட் கூட என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் அப்ப சொல்றாரு, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம்லாம் தேவன் டிசிஷன் எடுக்க போறது இல்ல, டிசிஷன்லாம் ஏற்கனவே எடுத்துட்டாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், தேவன் டிசிஷன் எடுத்துட்டாரு, பட் உடனே எக்ஸிக்யூட் ஆச்சா? ராஜாவாவே நினைச்சு யார் வாழ்ந்துட்டு இருந்தாரு? அதுக்கப்புறமா கூட சவுல் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பட் ஆக்சுவலா தேவன் பார்ல வேற ஒருத்தர் அந்த இடத்துல என்னவா ஆயிட்டாரு, கிங்கா என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிட்டார் டேவிட். நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல மனம் திரும்பினா கூட நாம எப்படி மனம் திரும்புவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் திரும்புதல ரெப்யூட்டேஷன் இருக்குமா? மனம் திரும்புதல ரெப்யூட்டேஷன் இருக்குமா? ஆனா இந்த இடத்துல இவருடைய மனம் திரும்புதல் கூட எதை சார்ந்ததா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெப்யூட்டேஷனை சார்ந்ததா இருக்குது. அதான் பாக்குறோம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், பரவாயில்ல கன்ஃபஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு போறீங்க, என்ன பண்ணிட்டு போயிருக்கு, நீங்க கனம் பண்ணிட்டு போயிருங்க, இல்ல யாருக்கு அவமானமா போயிரும்? எனக்கு அவமானமா போயிரும். எனக்கு இல்ல, சவுலுக்கு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வரும் என்றார். என்னவாமா? யாரோடைய தேவனாகிய கர்த்தராமா? சாமுவேலுடைய தேவனாகிய கர்த்தராமா? அப்போ சவுலுடைய தேவனாகிய கர்த்தர் இல்லையா? இல்ல. அதனால என்ன பண்ணுங்கன்னா திரும்பி வரும். சோ இந்த இடத்துல யாருடைய சாப்டர் முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா சவுலுடைய சாப்டர் முடிஞ்சு. அடுத்து ஒருத்தர் இருக்காருல்ல உயிரோடவே, யாரு? ஆகாக். அப்பவே கொல்ல வேண்டிய ஆகாக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் என்ன பண்ணுங்க கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமா இடத்தில் வந்து எப்படி வந்திருக்காரு? ஆகாக் ஹாப்பியா வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்போ இந்த இடத்துல சாமுவேல் என்ன பண்றாருங்க, கொன்னுடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல மேன் ஆஃப் காட், தேவடைய மனுஷன் காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. தேவன் கொன்னுருனா என்ன பண்ணிடணும், கொன்னுட்டாரு. ஆனா இங்கதான் பிரச்சனை, இங்க ஆகாகம் செத்துட்டார்ல. ஆனா பின்னாடி நம்ம இப்ப பார்த்தோம், ஒரு பிளாஷ்பேக்ல இருந்து வந்தோம். யாரு?
ஆமான்னு. அவர் எப்படி வந்தாரு? ஆகாகியனாகிய ஆமான். இவர் தான் இங்கேயே கொன்னுட்டாரு. எப்படி வந்தாரு? அதான் முக்கியமா இந்த இடத்துல ஆகாகியனாகிய ஆமான்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபேமிலி லைன்ல இருந்து என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டா ஸ்கிரிப்சர்ஸ்ல பதில் இல்லை. பட் ஆனால் எல்லா ரெப்யூட்டட் ஜூவிஷ் கமெண்ட்ரிஸ் தல்முத் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் விட்டு வச்சதுக்கும் சாமுவேல் கொன்னதுக்கும் ஒரு கேப் இருந்திருக்கும்ல. அந்த கேப்ல ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், அந்த பிள்ளை பெறுகிற விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். அவருடைய காம்ப்ரமைஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷங்கள் அடுத்தடுத்து ஓடுது, உருண்டோடுது. சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்துட்டாரு. அவரை விட்டு தேவடைய ஆவி போயிருச்சு. அவருடைய இடத்துல தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறாரு. அதுக்கப்புறம் ராஜ்யம் பெருசா உருவாகுது. சாலமோன் அண்டர்ல கிங்டம் வருது. தேசம் 2ஆ உடையுது. 10 கோத்திரம் அசீரிய சாம்ராஜ்யம் கிட்ட போகுது. 2 கோத்திரம் ஒரு கட்டத்துல பாபிலோனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விழுது. இது எல்லா ஜெனரேஷன்லயும் கொஞ்சம் கொஞ்சமா யார் சர்வே ஆயிட்டே வந்துட்டு இருக்கிறது? ஆகாக்னுடைய அந்த சந்ததி சர்வே ஆயிட்டே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. எதனால? அன்னைக்கு ஒரு நாள் விட்டு வச்சார்ல கொல்லாம. கடைசியா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சந்ததியில ஆகாகனுடைய சந்ததியில வந்த ஒருத்தர் எங்க உயர்ந்து நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் எம்பையர்னுடைய ஒரு மாபெரும் பொசிஷன்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து உட்கார்றாரு. யாருங்க? ஆமான். அப்படின்னா ஆகாஸ்வேர் ராஜாக்கு அடுத்து மோஸ்ட் பவர்ஃபுல் யார் தான்? ஆமான் தான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எங்க விட்டு வச்சுது? என்னைக்கோ ஒரு நாள் சோல் விட்டு வச்சுது. அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இவருக்கு குனியாமின் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா யார் விட்டு வச்சாரோ, யாரு? சவுல். அதே ஜீனியாலஜியில் யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நிற்கிறார். இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த 2 பிளட் லைனும் மறுபடியும் 500 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுது? மீட் பண்ணுது. மறுபடியும் 500 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் பண்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஆமான் மொர்தெகாயை பார்க்கும் பொழுது நிச்சயமா கோபம் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது சாதாரண ஆவி கிடையாது. அமலேக்கியனுடைய ஆவி அவங்களுடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. யாரை கொலை பண்ணணும்னு இஸ்ரேல் ஜனங்களை முடிவு பண்றாரு. என்ன முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை கொன்னா மட்டும் பத்தது. இவங்களுக்கு வேலையே தான். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 127 நேஷன்ல, அதாவது பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கக்கூடிய 127 நேஷன்ல யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாரு. இவங்களுடைய புத்தியே தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ இஸ்ரேல் ஜனங்க பலவீனமா இருக்காங்களோ அப்ப அடிக்கிறது தான் அமலேக்கியர்களுடைய ஆவி. இப்ப பலவீனர்களா இருக்கிறாங்களா இல்லையா பெர்சிய சாம்ராஜ்யத்துல? ஏன்னா தேசத்தை இழந்தாச்சு, அடிமைகளா பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவரு மாபெரும் பொசிஷன்ல வந்துட்டாரு. இருக்கிறதுல ரொம்ப வீக்கான பொசிஷன்ல யார் இருக்காங்க பார்த்தா இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க. முடிவு பண்றாரு இவங்களை முழுசா முடிக்கணும்னு. அத எவ்வளவு கன்னிகா போய் ராஜா கிட்ட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்தர் 3:8 வாசிக்கிறோம். அப்பொழுது ஆமான் ஆகேஸ்வர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமா இருக்கிறது. அவங்களுடைய பழக்க வழக்கமே சரியில்லைங்க. யூதருடைய பழக்க வழக்கமே எல்லாமே எப்படி இருக்கிறாங்க? அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு வைக்கிறது ராஜாவுக்கு நியாயம் இல்லை. ஆனா யாருன்னு என்ன பண்ணல? சொல்ல. யாருன்னு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல. சோ ராஜாவும் அவருடைய மோதிரத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தா கொடுத்துட்டாரு. 127 நாடுகளுக்கும் எல்லா லாங்குவேஜ்லும் போயிடுச்சு. 13ஆம் தேதி 12ஆம் மாசம் எல்லா யூதத்தையும், அதாவது யூத வம்சத்தையும் என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும்னு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு போயிருச்சு. அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு முடிவு போயிருச்சு. ஸோ இந்த இடத்துல முடிவு வந்த உடனடியாக அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? ஒட்டுமொத்த யூத சந்ததியும் அழியக்கூடிய தருவாய்க்கு வந்துட்டாங்க. என்ன காரணத்துக்காக? இன்னைக்கு ஒரு நாள் விட்டு வச்சார்ல, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணார்ல, அந்த ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தார்ல, அதனுடைய விளைவு எங்க வந்து நிக்குது? இங்க வந்து நிக்குது.
பட் ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சவுல்னால செய்ய முடியாதத அதே கோத்திரத்துல வர மொர்தேக்காய் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டார். கரெக்டா? ஸோ அப்படின்னா நம்ம எஸ்தர்ல இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா மொர்தேக்காய்க்கு நல்லாவே தெரியும் தேவன் கட்டளையிட்டதை முழுசா என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னா கிளியரா என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு வைக்கிறோம்னா அது அப்படியே இருந்துட போகாது. அது நிச்சயமா என்ன ஆகும், ஒரு நாள் வளரும். அது எது அளவுக்கு வளருதுன்னு பார்த்தீங்கன்னா பல ஜென்ரேஷனுக்கு வளர்ந்து திரும்பியும் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வருது. இது இந்த இடத்துல சவுல் அன்னைக்கு ஒரு நாள் விட்டு வச்சது ஒட்டுமொத்த தேசத்தையும் அழிக்குது. அப்ப கிளியரா இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தோம்னா, முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுற எதையுமே முற்றிலும் என்ன பண்ணிதான் ஆகணும், அழிச்சுதான் ஆகணும். ஸோ ஜஸ்ட் இதுல ரசல் பருடைய ரீப்ரிண்ட் சைட்டேஷன் வரலன்னா அது ரசல் பருடைய ரைட்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை விளக்குறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நாம இன்னைக்கு எதை தப்ப விடுறோமோ அது அமைதியா இருந்துருமா, இருக்காது. அது வளருமா, நல்லாவே வளரும். அது அடுத்த தலைமுறை வரைக்கும் வரும். அது வரும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பலத்தோட, அதிக ஆபத்தோட, முற்றிலும் வேற மாதிரி ஆடை அணிஞ்சு நாம எதெல்லாம் பாதுகாக்க வேணும்னு நினைக்கிறோமோ அவை எல்லாவற்றுக்கும் அச்சுறுத்தலா திரும்பி வரும். சவுல் அன்னைக்கு ஒரு நாள் ஆகாகுடைய உயிரை தப்ப விட்டதனுடைய விளைவு ஒட்டுமொத்த தேசத்தினுடைய உயிரையும் பறிக்கக்கூடிய நிலைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நின்றுச்சு. கதை முடிஞ்சு. என்ன புரியுது இதுல இருந்து நமக்கு? மிச்சம் மீதி வச்சிருந்தா முடிச்சிடணும். ஸோ ஆஸ் யூஷுவல் டைப் அண்ட் ஆன்டி டைப்பிக் நம்ம படிக்கக்கூடிய வார்த்தை தான், வசனம் தான். 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ரசல் இதை குறித்து சொல்லும் போது ரீப்ரின்ஸ் 5732 இஸ்ரவேலரின் முழு சரித்திரமும் கிறிஸ்தவர்களின் அனுபவங்களுக்கு ஒரு நிழலோட்டமாக, அதாவது அடையாளமாக இருந்தது என்பதை இது குறிப்பாக உணர்த்துது. அப்படின்னா யூதர்களுக்கு நடந்துட்ட எல்லா அனுபவங்களும் ஒரு அடையாளமாக யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல சவுல் ராஜாவாகும்படி என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அவர் செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான். அப்படின்னா இவன்ச்சுவலி ஒரு காலப்பகுதிக்கு அப்புறமா சவுல் ராஜா எதை இழந்து போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்து போயிட்டாரு. வாங்கிட்டு அபிஷேகத்தை இழந்துட்டாரு. அப்படின்னா சவுல் யாருக்கு ஒரு அழகான ஒரு நிழலா இருக்கிறாரு? வர இல்ல இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அபிஷேகம் வாங்கிட்டாரு. வாங்கின அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டாரு. அப்படின்னா எதற்கு ஒரு அழகான ஒரு நிழலா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தை இழந்து போகிறவர்களுக்கான ஒரு அழகான ஒரு நிழலா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டைப். ஸோ நம்மளுடைய கான்சக்ரேஷன் பத்தி நம்ம பார்க்கும்போது ரீப்ரின்ஸ் 5686 அவருமே அங்க கான்சக்ரேட் பண்ணிட்டு வந்தார் கிங்கா, தேவடைய கிங்கா இருக்கிறதுக்கு. இப்போ நாம நம்முடைய கான்சக்ரேஷன் எதுக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தான். ரீப்ரின்ஸ் 5686 பார்க்கிறோம். To be dead to any other will, whether our natural will or the will of another. அப்படின்னா நம்முடைய அர்ப்பணிப்பே எதற்கானது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சித்தத்தை சாகடிக்கிறதுக்காக தான். அப்படின்னா இந்த அர்ப்பணிப்புக்குள்ள எதெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனாக ஹியூமன் பீயிங்காக நாம என்னென்னலாம் நம்பிக்கை வச்சிருப்போம், என்னென்னலாம் லட்சியம் வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் நம்முடைய அர்ப்பணிப்புல என்ன பண்ணியாச்சுங்க, கொண்டாச்சு. வேற மாதிரி சொல்ல போனோம்னா நம்மளுடைய அர்ப்பணிப்புல தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் புண்ணியத்தை என்ன பண்றாரு, நம்ம மீது செலுத்துறாரு, அப்ளை பண்றாரு. அப்படி பண்ணும்பொழுது தேவனுடைய பார்வையில பரிபூரண மனிதர்களாக இருக்கிறோம். அந்த கண்டிஷனை நாம் என்ன பண்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம். அப்படி கொன்னுட்டோம் அப்படின்னா நியாயமான மனுஷீக உரிமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுங்க, கொன்னாச்சு. அந்த நொடி பொழுதுதான் நம்ம ஆவியில ஜெனிப்பிக்கப்படுகிறோம். புதிய சிருஷ்டி எனக்கூடிய கரு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம யாரே கிடையாது, மனுஷனே இல்லை.
மனுஷனே இல்லை இந்த இடத்துல. அப்போ கிளியரா பலிபீடத்தின் மீது நம்மளுடைய எல்லா பவரும், நம்மளுடைய எல்லா திராணியும், எல்லா வல்லமையும், எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம். அப்படின்னா இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இப்படி பலியின் உடன்படிக்கை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரா ஏற்றுக்கொள்கிறாரு. அவங்க மரணபரிந்த விசுவாசமா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புதிய சரீரத்தை உயிர் தேர்தலில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பார். அப்படின்னா இப்போ நாம ஒரு கேள்வி, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல இழக்காம அபிஷேகத்தை இழக்க முடியுமா? ஸ்பிரிட் பிகெட்டில் இழக்காம அனாயிண்டிங்கை இழக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸ்பிரிட் பிகெட்டில் இழந்துட்டோன்னா அனாயிண்டிங்கை இழந்துட மாட்டோமா? சரி, இப்படி கேட்குறேன், ஸ்பிரிட் பிகெட்டில் இழக்காம அனாயிண்டிங்கை மட்டும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸ்பிரிட் பிகெட்டில் இழக்காம அனாயிண்டிங்கை மட்டும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாசிக்கலாம். Philippians 5:3-9:3. நாம் சரீரத்திற்குள், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் வருவது என்பது நாம் அபிஷேகத்தின் கீழ் வருவதாகும். அபிஷேகத்திற்கு வருவதாகும். அதாவது அனாயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது தனித்தனியா என்ன பண்றது இல்ல, அனாயிண்டிங் பண்றது கிடையாது. அனாயிண்டிங் எப்பயும் ஆரம்பிச்சிருச்சு, யோர்தான்ல துவங்கினது. நம்ம கூட 133ஆம் சங்கீதத்துல நம்ம பார்ப்போம், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. எப்படி வருது? அது அப்படியே வழிந்தோடி சரீரம் முழுக்க வருது இல்லையா? அந்த அனாயிண்டிங் அப்படியே பெண்டிகாஸ்ட்ல வந்துச்சு. அந்த அனாயிண்டிங் குள்ள நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சேர்றோம். எப்போ? நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது. ஆனா அனாயிண்டிங்ன்றத காமனா ஒரு வகுப்பார பண்ணும்பொழுதுமே கூட ஸ்பிரிட் பிகெட்ல தேவன் எப்படி பண்றாரு? ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்றாருன்னா ஆவியில ஜெனிப்பிக்கப்படுறார், ஆவியில ஜெனிப்பிக்கிறார். ஆவியில ஜெனிப்பிக்கப்படுதெல்லாம் எதற்காக அப்படின்னா, ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவியா மாறணும்னா அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கணும்? புதிய சுபாவம் என்ன இருக்கணும்னா உருவாயிருக்கணும். ஸோ அந்த புதிய சுபாவம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது உருவாகுது. அட் த சேம் டைம் அனாயிண்டிங்குள்ள வந்துட்டோம், அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா அந்த அபிஷேகம் என்பது டென்டேட்டிவ் தான். நமக்கு டென்டேட்டிவ்னா என்ன அர்த்தம்? தற்காலிகம் தான். அந்த அபிஷேகத்தை என்னவும் பண்ணலாம், இழந்து போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அல்டிமேட்டா யார் தான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள் பாத்தீங்கன்னா கர்த்தரும் 1,44,000 பேர் மாத்திரம் தான் இல்லையா? அப்படியே தொடர்ந்து படிங்களேன். ஒருவர் ஜெனிப்பிக்கப்படும் அந்த வினாடியிலேயே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரில் கிறிஸ்துவில் ஒரு அங்கமாகி விடுகிறார். ஜெனிப்பிக்கப்படுற அந்த செகண்டே என்னவோ ஆயிரம் அவரு அனாயிண்டிங் கிளாஸ்க்குள்ளே வந்துடுறாரு. ஜெனிப்பிக்கப்படுதல் மற்றும் அபிஷேகம் செய்யப்படுதல் ஆகியவற்றை குறித்து சிந்திக்கும் போது நாம் ஒரே விஷயத்தை 2 வெவ்வேறு கோணங்களில் பார்க்கிறோம். ஆக்சுவலா அனாயிண்டிங் பத்தியும் ஸ்பிரிட் பிகெட்ல பத்தி பார்க்கும்போது ஒரே விஷயத்தை வேற வேற கோணத்துல என்ன பண்றோம் நாம பார்க்கிறோம். எப்படின்னா 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பே சபையின் மீது அபிஷேகம் வந்திருந்த போதிலும் 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பேனா ரசல்பர் டைம் பீரியட் 18, இப்ப அதோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படின்னா பெண்டிகாஸ்ட்ல சபையின் மீது அபிஷேகம் வந்திருந்த போதிலும் இன்றுள்ள நாம் அந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்பே அபிஷேகம் பண்ணப்படவில்லை. மாறாக நாம் சரீரத்திற்குள் வரும்போது அதை பெறுகிறோம். சரீரத்துக்குள்ள நாம நுழையும் பொழுது அர்ப்பணிச்சுட்டு எதை வாங்கிடுறோமா? அனாயிண்டிங் என்ன பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிடுறோம். திரளான கூட்டத்தாரின் கிரேட் கம்பெனி விஷயத்தில் நடப்பதை போல ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஜீவனை இழக்காமலேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானத்தை ஒருவர் இழக்க நேரிடலாம். நேரிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஜீவனை இழந்து போகாம அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானத்தை ஒருத்தர் என்ன பண்ணலாம்? எழுந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையா சொல்லிட்டோம்னா சபை வாய்ப்பு இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாருமே அழிஞ்சு போலையே, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட மெஜாரிட்டி என்னவா தான் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா திரக்குடும்பமா தானே போறாங்க. ஆனா அப்படி போற அத்தனை பேரை எதை எழுந்துட்டாங்க? அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா எழுந்துட்டாங்க. யார மாதிரி? சவுல் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா எழுந்துட்டாங்க. அப்படின்னா நம்ம அபிஷேக பத்தி யோவான் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்படின்னா இந்த இடத்துல இதை குறித்து ரீப்ரின்ஸ் 550 சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட அனைவருமே
மகத்தான கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? அனாயிண்டட் கிளாஸ்க்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள ஸ்பிரிட் பிகேட்டல் நடந்த காரணத்தினால யாருடைய மகத்தான சிந்தை உருவாயிருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை. அது உண்மையா உருவாயிருக்க இல்லையா? நான் உண்மையா ஒரு கொஸ்டின் கூட இருக்கு, புது சிருஷ்டி ரெக்கார்டா ரியலா? அதாவது தேவன் நம்ம கூட சொல்லுவோம்ல, நீதிமானான தேவன் நம்மள என்ன பண்றாரு? கணக்கிடுறாரு. ஆனா ஆக்சுவலா நம்ம நீதிமானா இல்ல. ரெக்கார்ட் ஜஸ்டிபிகேஷன்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி கேட்குறேன். நம்ம உண்மையாவே புது சிருஷ்டியா இல்லை புது சிருஷ்டியா தேவன் கணக்கிடுறாரா? புது சிருஷ்டி ரியல் இல்லையா? அப்படின்னா புது சிருஷ்டி எனக்குடைய சிந்தை உண்மையாவே என்ன ஆகுது? உருவாகுது. உண்மையாவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. அப்படின்னா இந்த இடத்துல எனவே நாம் தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டாகவும் சரி அவரில் நிலைத்திருக்க நாட வேண்டும். ஏனெனில் நாம் எவ்வாறு இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பிற்குள் வந்தோமோ அதே போல அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பிலிருந்து நாம் வெளியேறவும் சாத்தியம். யார் மாதிரியே தான் அனாயிண்டிங் வாங்கினது எப்படி அதே மாதிரி என்ன பண்ணார்? திரும்பி போனார்ல, அதே மாதிரி நாமளும் போறதுக்கான சாத்தியம் இருக்கு. எதனால அந்த சாத்தியம் சவுலுக்கு கிடைச்சது? அபிஷேகத்தை இழக்கக்கூடிய சாத்தியம் தேவன் ஓகே ஒபீடியன்ட் எழுந்துட்டாரு, முற்றிலுமா அழைக்கல. அப்படின்னா இதனுடைய கோர் லெசன், முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்துல பாவங்களை நாம கட்டுப்படுத்தலைன்னா, கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொல்றதை விட கொலை பண்ணலைன்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விபரீதமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தினுடைய விபரீதம் யாருக்குள்ள போறதுக்கு, யார் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? வேற யாரும் இல்லை, நாம தான். ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள பாவத்தை நாம விட்டு வைக்கிறோம்னு வைங்களேன். விட்டு வைக்கிறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதோட போராட்டம் இருக்குது. ஆனா எப்படி அறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சத்தை வேற அறுக்கணும். யார மாதிரியே அமலேக்கியர்களை அறுக்க சொன்ன மாதிரி இல்லையா? ஒருவேளை விட்டு வச்சிடும், லைட்டா கொஞ்சம் ஓரம் வச்சுக்கிறேன், என்ன ஆகும்? ரொம்ப பெருசா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்கும். அப்படி ரொம்ப பெருசா வந்து வெடிக்கும் பொழுது எதுவே கூட இழந்து போலாம். அங்க யூதர்களுடைய ஜீவனே போவதற்கான வாய்ப்பு வந்துச்சு. அந்த அளவுக்கு யாருக்கு டேஞ்சர் இருக்கு? நமக்கு டேஞ்சர் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா யார் அழகா பொருந்துறாருங்க? சவுல் பொருந்துறாரு. நாம அனாயிண்டிங்கை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா குறைவா? அதிகம் இல்ல? ஸோ அப்படின்னா பிரதர் பால் மாலி கூட எப்பவுமே அழகா ஒரு பாயிண்ட் சொல்லுவார் கன்வென்ஷன்லாம் பேசும்போது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சொல்றது ஒரு கடினமான உண்மையா தான் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய நாம நிறைய பேரு யார் இல்ல, சபை வகுப்பார் இல்ல, அதாவது வந்து முழுங்கிறதுக்கு கடினமான மாத்திரை தான். எல்லாருமே இல்லைன்னு சொல்ல வரல. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? உண்மையே இல்லைங்களா? தானே ஹார்ஷ் ரியாலிட்டி தானே. அது காரணம் என்ன? ஏதோ உள்ள வச்சிருப்போம் பாத்தீங்களா, அங்கே இருப்பா அப்படின்னு. யார் விட்டு வச்ச மாதிரி? சவுல் விட்டு வச்ச மாதிரி. இது அப்படியே ஒரு ரிசர்ச்சுக்கு எடுக்கிறாரு சவுல, ரசல் பிரதர் ரிசர்ச்சுக்கு எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபிரின்ஸ் 4:55 சவுல் நிச்சயமாக தனது வாழ்க்கையின் தொடக்கத்தில் மிகவும் சாதகமான வாய்ப்புகளை கொண்டிருந்தார். ராஜாவின் பதவிக்காக இயற்கை அவரை மிகவும் சிறப்பாக தகுதிப்படுத்தியிருந்தது போல தோன்றியது. எனவே அவர் மக்கள் முன்பாக நிறுத்தப்பட்ட போது இந்த இயற்கையான குணாதிசயங்கள் உணர்ந்த மக்கள் எவ்வித தயக்கமும் இன்றி அவரை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப ஈஸியா யார ராஜா ஏத்துக்கிட்டாங்க? சவுல ராஜாவை ஏத்துக்கிட்டாங்க. சிறிது காலம் அவர் தாழ்மையுடன் நடந்து, யார் மாதிரியே, யாரையோ மாதிரி இல்ல உண்மையா யோசிச்சு பாருங்க. ட்ரூத்துக்கு வர ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? நம்ம பிரதர்ஸ் எப்படி பார்ப்போம், ட்ரூத் எப்படி பார்ப்போம்? இந்த மாதிரி யார் இருந்திருக்காங்க? சவுல் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய கவனமாக நாடினார். யாரு? சவுலை பத்தி தான் படிக்கிறோம் நாம. ஆனால் தன்னை முழுமையாக கீழ்ப்படுத்தாததால்
வெகு சீக்கிரத்திலேயே கர்த்தருடைய சித்தத்தோடு அவனுடைய சொந்த சித்தமும் கலக்க ஆரம்பிக்குது. தான் பிரச்சனை. கர்த்தருடைய சித்தத்தோட சொந்த சித்தம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலக்க ஆரம்பிக்குது. இதன் விளைவாக கீழ்ப்படியாமை, தோல்வி, கிட்டத்தட்ட ரசல்வர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சவுல் என்ன ஆயிட்டாராமா, பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு பிடிவாதமாக மாறிய ஒரு கலக்கம் அடைந்த ஒரு மனதுக்குள்ள யார் போயிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் போயிடுறாரு. இறுதியா ஒரு அவமானமான மரணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா அப்படி என்னங்க பெரிய குறை இருந்துச்சு அப்படின்னு ரசல்பர் சொல்லும்போது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என்ன குறைபாடமா, கர்த்தருக்கு அவன் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்காததும், லேக் ஆஃப் ஃபுல் கான்சக்ரேஷன், அவனுக்குள் இருந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சுய சித்தம் இருந்ததே ஆகும். இதுதான் யாருடைய பிரச்சனையா இருந்திருக்கு, சவுலுடைய பிரச்சனையா இருந்திருக்குன்னு நாம யோசிச்சோம்னா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது சவுலுடைய பிரச்சனை கிடையாது. சவுலுடைய பிரச்சனை இருந்துச்சு, அது பெரிய பிரச்சனை யாருக்கு இருக்கு அப்படிங்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கி கொள்ள தவறும் அனைவரும் இதே போன்ற ஒரு பிரச்சனை தான் பாதிக்குதாமா. இந்த பிரச்சனையில தான் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்த முடியாம போகுது. என்ன பிரச்சனையில, கர்த்தருடைய சித்தத்தோட சுய சித்தத்தை என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் பண்றது, மிக்ஸ் பண்றது. எப்படி மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் எக்ஸ்பிளிசிட்டா ட்ரூத் இப்படிதானா அது அப்படித்தான், அது எதுனா காம்ப்ரமைஸ் இருக்கா? உதாரணத்துக்கு தீத்து 3:3 நம்ம என்ன பார்க்கிறோம், ஒருவனை குறித்தும் தீமை என்ன பண்ணாதீங்க, ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். தீமை பேசக்கூடாதுன்னா அவ்வளவுதான். அதுல வேற எதனா விளக்கம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சில நியாயப்படுத்துதல அதை ஒரு சுய சித்தத்தெல்லாம் உள்ள மிக்ஸ் பண்றேன்னா பண்ணிக்குங்க, என்னவாக முடியாது. அவர்கள் 2ஆம் மரணத்திற்கு சென்றாலும் சரி அல்லது திரள் கூட்டத்தாரா சென்றாலும் சரி, அந்த தோல்விக்கான காரணம் இதுதான். வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க தவறியது. எல்லா விஷயத்தையும் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது இல்ல, கர்த்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது இல்ல. வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் அவருடைய வழிநடத்தல்களையும் அவருடைய ஏற்பாடுகளையும் விசுவாசத்தோட அப்படியே ஏற்றுக்கொள்ள தவறுகிறது. அவருடைய சித்தத்தை செய்ய நாடி சுயத்தை புறக்கணிக்க, அதாவது சுயத்தை சாகடிக்க என்ன பண்ணிட்டாங்க, தவறிட்டாங்க. அப்போ சவுல் தெளிவா யாருக்கு அடையாளமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டம் மற்றும் 2ஆம் மரண வகுப்பாருக்கும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. இதுல சவுல் எதை இழந்து போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா சமாதானத்தை இழந்துட்டார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் யாருக்கு மாத்திரம் தான் இருக்கும், கர்த்தருக்கு நெருங்கி ஓடக்கூடிய பரிசுத்தவான்களுடைய லைஃப்ல மட்டும்தான் இருக்கும். அது என்ன நடந்தாலும் சரி. ஆனா இந்த இடத்துல சவுலுடைய காரியத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு. இந்த இடத்துல சில உன்னதமான கேரக்டர் அவருக்கு இருந்தாலுமே கூட அவர் தேவனுக்கு தன்னை முழுசா அர்ப்பணிக்க தவறின காரணத்தினால சொந்த சித்தத்தினாலும் சுயநலத்தின் ஆவியினாலும் என்ன பண்றாருங்க, அலைக்கழிக்கப்பட்டார். இதுவே அவர் கர்த்தருக்கு ஒரு திருப்திகரமான ஊழியனாக இருப்பதுக்கு என்ன பண்ணுது, தடையா இருந்துச்சு. இதன் விளைவாக கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பும் உதவியும் அவருக்கு என்ன பண்ணல, அளிக்கப்படல. தேவன் எடுத்தாரு. அந்த இடத்துல அசுத்தாவி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அப்படின்னா தேவனுக்கு நாம முழுசா கீழ்படியாம போகும்போது, வேற மாதிரி சொன்னோம்னா நம்முடைய நியாயமான மனுஷீக உரிமைகளை கொன்னுட்டோமா கொலை பண்ணலையா, கொன்னுட்டதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த தருணத்திலையும், அது எக்லிஷால இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, துளி கூட நம்மளுடைய பாவம் செய்யாம இருக்கிறத பத்தி பேசல. நான் நியாயமான உரிமையை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஆனா பயன்படுத்தணும். எந்த ஆவியில் அலக்களிக்கப்படுவோம், சவுலுக்கு வந்த அதே ஆவியில் நாமும் அலக்கழிக்கப்படுவது உறுதி. ஆனா இது ரொம்ப யாருக்கு கஷ்டமாயி போச்சு, கடைசியில் யாரை துக்கப்படுத்திட்டாருன்னு பாத்தீங்கன்னா சவுல் சாமுவேலை துக்கப்படுத்திட்டாரு. சாமுவேல் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரை அபிஷேகம் பண்ணவர். அப்படின்னா சவுல் துக்கப்படுத்தின மாதிரி அவர் அபிஷேகம் பண்ணவரை, நம்மள அபிஷேகம் பண்ண விஷயத்தை துக்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இருக்கே. நம்மள அபிஷேகம் பண்ணது நபர் இல்ல, பரிசுத்த ஆவி. அதான் பவுல் சொல்றாரு, அன்றியும் எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எப்ப துக்கப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 5th வால்யூம் 265 பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் உடன்படிக்கையை மீறும் வகையிலோ அல்லது உங்கள் புதிய சிந்தைக்கு துக்கத்தையோ மனசாட்சியின் உறுத்தலையோ ஏற்படுத்தும் வகையிலையோ எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணாதீங்க. மனசாட்சி எப்ப உறுத்தும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்ப உறுத்தும்,
பிரதர் அது ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சிஸ்டர் பொய் சொல்றது, ஈவில் ஸ்பீக்கிங். உண்மையாவே ஈவில் ஸ்பீக்கிங் பத்தி எவ்வளோ சப்ஜெக்ட் பேசினாலும் திருப்பி என்ன ஆகுது? பிரதர் சொல்றத உண்மையாகுது, சுவாசம் மாதிரி என்ன ஆகுது அது. ஆனா உண்மையாவே யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இப்போ ஈவில் ஸ்பீக் பண்றோம்னா நம்மளால அந்த சகோதரன் சகோதரி இருதயத்தை நாம படிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த தாட் வரும்ல நமக்கு, அந்த பாயிண்ட்லயே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தாட்டை கொலை பண்ணணும். அப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம ஒவ்வொரு வயலேஷன் பண்ண யாரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம்? ஹோலி ஸ்பிரிட்டை துக்கப்படுத்துறோம்னா தேவனை துக்கப்படுத்துறோம்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல ரீப்ரின்ஸ் 5:6 அழகான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. We are not to think all begotten of the Holy Spirit are exactly on the same plane the spiritual development or knowledge of God's plan. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாருமே ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரே தளத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். உண்மையா இல்லையா? சத்தியத்தை அறிகிற அறிவிலையும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் ஒரே தளத்துல என்ன பண்ண மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களா? ஏன்? ரீப்ரின்ஸ் 5099 ஒரு பியூட்டிஃபுல் விஷயத்த சொல்றாரு. லிட்டில் திங்ஸ் மே பி த வெட்ஜ் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை எடுத்து போடுறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுவாமா? லிட்டில் திங்ஸ்னா சின்ன காரியம், சின்ன விஷயம். அதுதான் வெட்ஜா இருக்கு. வெட்ஜ்னா எதுங்க? இதுதான். ஜெமின்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதுக்கு தமிழ்ல என்ன பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு. ஸோ இது வச்சு தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க மரத்தை. சரிங்களா? அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. அது மரத்தை விளக்க பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு. அப்படின்னா நம்முடைய ஜீவியத்தில், தமிழ்ல நம்ம இதை மொழிபெயர்க்கும் போது, நம்முடைய ஜீவியத்தில் அனுமதிக்கப்படும் சிறிய காரியங்களே பரிசுத்த ஆவியை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு வெட்ஜா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அமையுது. இப்போ யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் சொல்லலாம். சின்ன காரியம், ஆனா ஆவியை அப்புறப்படுத்திடும். சின்ன காரியம் ஆவியை அப்புறப்படுத்திடும். அது விட்டுருவோம், போய் பேசுறத வேற. டைம் வேஸ்ட் எடுத்துக்கலாமா? நேரத்தை வீணடிக்க எடுத்துக்கலாமா? உதாரணத்துக்கு, சரிங்களா? ஏன்னா பவுல் தெளிவா சொல்லிட்டாரு டைம் பத்தி பேசும்போது, எபேசியர் 5:15 ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல். ரொம்ப டீசெண்டா பவுல் சொல்லிட்டார். ஞானமற்றவர்களை போல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கே புரியும். அப்படி நடந்துக்காம ஞானம் உள்ளவர்களை போல் கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மூடன் தான் நேரத்தை என்ன பண்ணுவாருங்க? வீணா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவிடுவார். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்? நேரத்தை செலவிடுறதுக்கு டூம் ஸ்க்ராலிங் பண்றது எடுத்துக்கலாமா? டூம் ஸ்க்ராலிங்னா என்ன அர்த்தம்? அது பாட்டுன்னு இஷ்டத்துக்கு சிந்தையில எதுவுமே இல்லாம ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனா சின்னதா அப்படியே போயிட்டே இருக்கும். அது பாட்டுன்னு போகும். அது கொஞ்சம் கொஞ்சமா போக போக எது அப்புறப்படுத்திட்டே இருக்குது? நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்திட்டே இருக்குது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேரத்தை நாம சரியா பயன்படுத்தணும்னா அதுல நிச்சயமா செல்ஃப் டினையல் வேணும். ரசல் 5th வால்யூம் 4:3:1 சொல்லும்போது நேரத்தை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்ல, அது ஒன்று விலை கொடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்ன அர்த்தம்னா, இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு, ஸ்நாச்சிங் டைம். உலகத்துக்கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? பிடுங்கி ஆவிக்குரிய காரியத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறாரு. பட் மெஜாரிட்டி என்ன ஆயிருது? ஆவிக்குரிய காரியத்திலிருந்து பிடுங்கி இதுக்கு என்ன பண்ணிடுறோம்? நாம அர்ப்பணிச்சு அப்படி மாத்தி ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தோம்னா நம்ம செஞ்சிடறோம் இல்லையா? அப்படியே யோசிச்சு பாருங்களேன், டைம் எப்படிலாம் செலவு பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன படிக்கலாம், என்ன இருக்கு? ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிறேன், என்னெல்லாம் இருக்கு? பைபிள் படிக்கலாம், 6 வால்யூம் படிக்கலாம். படிச்சிட்டோமா? படிச்சிட்டோமானா படிச்சு முடிச்சிட்டோமான்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் டேபர்நாக்கல் ஷாடஸ் இருக்கு, அடுத்தது ரீப்ரின்ஸ் இருக்கு, அடுத்தது ஆக்சுவலாக ஒரு
ஒரு ஏஐ டூலை வச்சு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தோம். பைபிள் ஸ்டூடெண்ட்னுடைய மெட்டீரியல்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம லேட்டஸ்ட் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் லைப்ரரியில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஏறக்குறைய இப்போ ரிசல்ட் ரைட்டிங்ஸோட சேர்த்து அதுக்கப்புறம் நிறைய மூத்த சகோதரர் எழுதியிருப்பாங்கல்ல, 8,90,000 பக்கம் இருக்கு. 8,90,000 பேஜஸ். ஒரு பெரிய டிஸ்கஷனில் பண்ணும்போது சர்ச் பண்ணி அவ்வளோ ரெவலேஷனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரெவலேஷன் கமெண்ட்ரிஸ்ல எவ்வளோ இருக்கு, டேபர்னாக்கல் ஷேடோஸ் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, சர்ச் ஹிஸ்ட்ரி, chronology, ரெவலேஷன், ப்ராஃபட்டிக்கல் ஸ்டடீஸ், என்ன பண்ணிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. பட் அதெல்லாம் பண்ணணும்னா இதுதான் நமக்கு டெஸ்ட். நியூஸ் பேப்பர் சர்மன்ல அழகா என்ன சொல்றாங்கன்னா, இது சோதனையா நமக்கு. நாம நம்மளுடைய லாயல்ட்டியை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காக்குறோம், அதாவது நம்ம இருதயம் எதை சார்ந்து இருக்குதுன்றதை காட்டுறோம். பூமிக்குரிய காரியங்களை சார்ந்தா அல்லது கிங்ஸ் பிஸ்னஸ் சார்ந்து நம்மளுடைய காரியங்கள் இருக்குதா அப்படின்னா, இந்த இடத்துல உண்மையாவே த டேஸ் ஆர் ஈவில், நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுன்றதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போல்லாம் ஆவிக்குரிய காரியத்துக்கு அன்ஃபேவரபிளா இருக்குங்கிறாரு. எப்போ? அப்போ அவர் டைம் பீரியட்ல thousands of temptations for worldly pressure, 1000 வகையான உலகத்துக்குரிய ஈர்ப்புகள் இருக்கு பாருங்க அப்படின்னு எப்ப சொல்லியிருக்காரு? அப்போ. இப்போ என்ன இதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தலாம், கோடிக்கணக்கான டெம்டேஷன்ஸ் இருக்கு பாருங்கன்னு சொல்லாமா? அப்படின்னா இந்த இடத்துல நாம உலகத்தின் ஆவிக்கு நம்மள ஈல்டு பண்ணிட்டோம்னா ராஜாவுக்கிட்ட இருந்து ஃபேவர் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு நான் அப்டேட் பார்க்கறதுக்கு நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன், நியூஸ்லயே முழுசா போறது, அதுல இன்னும் லோக்கல் பாலிடிக்ஸ் நியூஸ்க்குள்ள முழுசா டைம் என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண மொத்தாவியம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருங்க, போயிடும் இல்லையா? ஸோ அப்போ ஏன்னா அது என்ன ஒரு விஷயம் வந்தாலும் பாலிடிக்ஸ்ல வலு சர்பம் தான். ஒரு வலு சர்பம் வந்தாலும் திரும்பி வரப்போறது என்னதான்? டிராகன் இஸ் எ டிராகன். ரெவலேஷன்ல சிவில் பவர், அது எந்த சிவில் பவர் வந்தாலும் அது கிரைஸ்ட் கிங்டமா வரப்போகுது அதன் மூலமா. அப்போ என்ன அழகான ஒரு வஞ்சனை பிசாசு கொடுக்கலாம் பாருங்க. அப்படின்னா இந்த இடத்துல சவுல் பண்ண பெரிய தப்பு, தேவன் கொலை பண்ண சொன்னது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா விட்டுருச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் மெடிடேட் பண்ணும்போது ஆரம்பத்தில் ரசல் பிரதர் ஆகாக் பத்தி எழுதின ஒரு விஷயம் கிடைக்கல. ஆனா உள்ள போகும்பொழுது என்ன அழகா ஆகாக் பத்தி ரசல் பிரதர் டைரக்டா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரின்ஸ் 3:225ல many are disposed to destroy the foolish things connected with sin but to save alive the king's sin. ஆகாக பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நிறைய பேரு பாவத்தோட தொடர்புடைய முட்டாள்தனமான காரியங்களை அழிச்சிடுறாங்களாம். பாவத்தோட தொடர்புடைய முட்டாள்தனமான காரியங்களை அழிச்சிடுறாங்களாம். ஆனா ராஜாவான அந்த மெயின் பாவத்தை உயிரோட என்ன பண்ணிடுறாங்களா, வச்சிடுறாங்களாம். யாரை வச்ச மாதிரி? ஆகாக இந்த இடத்துல வச்ச மாதிரி. அதுதான் ரீப்ரின்ஸ் 3:225ல சொல்றாங்க. இதை நியமங்களை இன்றைய கர்த்தருடைய ஜனங்களோட பொருத்தி பார்க்க முடியாது. அப்படியே நமக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, அமலேக்கியர்களை பாவங்களுக்கு அடையாளமாக நினைத்து, இப்ப நம்ம பார்த்த மாதிரி எதோட கம்பேர் பண்ணிட்டாரு? அமலேக்கியர்களை பாவத்தோட என்ன பண்ணிட்டாருன்னா கம்பேர் பண்ணிட்டாரு. பாவத்தை முழுமையாக அகற்றிவிடவும் அதன் தொடர்புடைய அனைத்தையும் முற்றிலும் அழித்து போடவும் கர்த்தருடைய கட்டளை நமக்கு எவ்வாறு வருகிறது என்பதை சிந்தித்து பார்த்தால் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காரு? ஆகாகிய அமலேக்கியர்கள் அழிச்சிடுற மாதிரி என்ன சொல்லிட்டாரு? கான்செக்ரேஷன்ல அழிச்சிடுங்க, அவ்வளவுதான். அது உங்க லைஃப்ல என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒரு படி மேல போய் உங்க நியாயமான மனுஷ உரிமைகளே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதான கட்டளை நமக்கு. வேற எதுனா இருக்குங்களா? இல்ல. சோ அப்ப இந்த இடத்துல நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். சவுலை போலவே அநேகர்னா நிறைய பேர், சவுலை போலவே அநேகர் பாவத்துடன் தொடர்புடைய மிகவும் அருவருப்பான காரியங்களை அழிக்க மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் பாவம் என்னும் ராஜாவை ஒரு கைதியை போல் ஆக்கி அவனை மட்டும் உயிரோட காப்பாற்றி வைக்க முனைகிறார். தங்களுக்குள் விருப்பமானதும் ருசியானதுமாக தோன்றும் காரியங்களை கர்த்தரால் அழிவுக்கு நியமிக்கப்பட்டவைகள் என்று அறிந்திருந்தாலும் அநேகர் அவற்றை தேடி செல்லவே முனைகிறார்கள். மேலும் சவுலை போலவே அடிக்கடி அவர்களும் அவ்வளவாக மோசமில்லாத இந்த சிறிய பாவங்களை கூட தாங்கள் பலியிடுவதற்காகவும் அதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் அழிக்கலன்னா ஆகாகலாம் என்ன சொன்னாரு? தேவனுக்கு. அதே மாதிரி நாம என்ன பண்ணிடுறோமா?
உதாரணத்துக்கு இச்சையான காரியத்தின் மூலமா செய்யக்கூடிய, உதாரணத்துக்கு நம்ம மேத்யூலாம் படிக்கிறோம், ஒரு ஸ்திரியை இச்சையாக பார்ப்பதே வேசித்தனம். அந்த இச்சையை தூண்டுவதற்கான பல வகையான டூல்ஸ் கையிலேயே சேட்டன் என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். இல்லை நான் அதனால் என்ன பண்ண மாட்டேன், ஃபோன் யூஸ் பண்ணாமல் விட்டுறேன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் விட்டுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் போதுமா? எங்கே வேற இருக்கணும்? ஒரு தாட் வரும்போது அங்கே கொண்டு இருக்கணும். அங்கே அந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டோம்னா மற்றது எவ்வளோ அழிச்சாலும் என்ன ஆகாதுங்க, பொருந்தாது. வேற மாதிரி என்ன சொல்லலாம்? சிறிய பாவங்களை கூட நம்ம தேவனுக்கு பலியிடுவதற்காக சொல்றதுக்கு வாய்ப்புன்னு எப்படி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சொல்லலாம்? கோவப்படுறது எடுத்துக்கலாமா? என் கோவம் ஏன் நான் ஏன் அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுறேன்னா, அது நீதியான கோவம். அதுதான் தேவன் என்ன பண்ணும், பிரியப்படுத்தும். நான் ஏன் பேசுறேன்னா பிரதர், எக்லீஷால நான் பேசலன்னா சபை என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். அதனால நான் என்ன பண்றேன், ஏன் பேசுறேன்னா அந்த சகோதரன் நலனுக்காக தான் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பேசுறேன். பிரதர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கவனிக்கலையே. இல்லை நான் தேவனுக்கு என்ன பண்றேங்க, ஊழியம் புரியறேன், அதனால குடும்பத்தையே நான் என்ன பண்ணிட்டேன், பலி செலுத்திட்டேன். வசனம் என்ன சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை சரியா நடத்தலைன்னா அவிசுவாசியோட மோசமானவன் சொல்லுது. அப்படின்னா இப்படி ரேஷனலைஸ், இப்படி நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இருதயம் எப்படி இருக்கு பாருங்கிறார். இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கலும் எவ்வளவு வஞ்சகம் உள்ளது. அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தரோடு இசைந்திருக்க விரும்பும் அனைவரும் அப்படி இருக்குமா இல்லையா? இசை ஆசை இருக்கா இல்லையா? முழுமையான உண்மையும் இருதயம் கொண்டவர்களும் முழுமையான உத்தமர்களாக இருப்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல நாம பாவ கொள்கைகளையும் தீய போதனைகளையும் தவறான உபதேசங்களையும் தீய ஈடுபாடுகளும் பரிசுத்தமற்ற வார்த்தைகள் சிந்தனைகள் எக்ஸெட்ரா எல்லாமே அனைத்தின் அதனுடைய ஜீவன் இருக்கும்ல, அதனுடைய ஜீவனை அழிச்சு போட்டணுன்றார். தீய சிந்தனையுடைய ஜீவனை அழிக்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆகாக இருக்கிறாரா இல்லையா? எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளவே தான் இருக்கிறார் ஆகார், வேற எங்கேயும் இல்லை ஆகார். தனிப்பட்ட ஜீவியத்துல எங்கெங்கெல்லாம் வராரு? பர்சனல் லைஃப்ல சும்மா ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. பர்சனல் லைஃப்ல ஆகாது. நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கும் நீங்க தனிப்பட்ட லிஸ்ட் போட்டுக்கலாம். டங் சொல்லலாமா வார்த்தை? இங்க நல்லா இருக்கும். உண்மையான நாவு எதுன்னு எங்க தான் தெரியும்? போய் பார்த்தா வீட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சிந்தனையின் தூய்மை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சில சமயத்துல தாழ்மை என்னும் ஆடையை அணிந்திருக்கும் பெருமை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நல்லாவே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டடி பண்ணலாம், நல்லா தேவனுக்காக ஊழியம் பண்ணலாம், எல்லாம் ஃபைன். இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கங்களேன், உங்ககிட்ட இருந்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொல்லும் போது யார் வந்துருவான் உள்ள இருந்து? ஆகாக் எழுந்து என்ன பண்ணுவார்னா நிற்பார். ஆம்பிஷன் ரீபிராண்டட் as zeal. அதாவது ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட்? ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட் உலகத்துல நமக்கு ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? குட் ஆம்பிஷன் நீங்க சொல்றீங்க. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில பேட் ஆம்பிஷன் என்ன சொல்லலாம்? நான் ஸ்பீக்கர் ஆகணும், நான் மூப்பர் ஆகணும், என்னுடைய முடிவு தான் என்ன பண்ண எக்லீசியா கேட்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா சபையினுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் இது எல்லாமே செய்யறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். நான் தானே காப்பாற்றணும். இது ஏன்னா யார்? எக்லீசியா. ஏன் எக்லீசியா? ஆம்பிஷன் ரீபிராண்டட் as zeal. அத உள்ள இருக்கிறது ஆம்பிஷனு ஆகாக, ஆனா அதை வெளியே பிராண்ட் எப்படி பிராண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஜீல், இது பக்தி வைராக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம், எல்லா மூப்பர்களும் அண்டர் ஷெப்பர்ட்ஸ். அண்டர் ஷெப்பர்ட்ஸ்னா மீட்பர்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு மேல பிதா இருக்கிறாங்க. அவங்கள மீறி எக்லீசியாக்குள்ள எது நடக்குமா? நத்திங். ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, நம்மள அறியாமலே கிளர்ஜி மைண்ட் செட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில சமயத்தில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை பாதுகாப்பான ராஜாவை வச்சுப்போம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா இந்த இடத்துல எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், எல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் ஒரு அக்கௌண்ட் எப்பவுமே இருக்கும்.
அந்த அக்கௌண்ட்டில் நான் எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன், கை வச்சுலாம் உடைக்கலாம் மாட்டேன். ஏன்னா அதுதான் எனக்கு என்ன ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நீங்கள் பரிமள தைலம் மரியாதைலாம் நீங்கள் எவ்வளோனா எடுங்க, அது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அவர் என்னுடைய ஹிடன் கிங், அவர் அப்படிதான் இருப்பார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். எப்பவுமே மற்றவங்க என்ன ஒப்பீனியன் சொல்லுவாங்கன்றத பற்றி கவலைப்படுது. யாரோடைய ஒப்பீனியன் பற்றி நம்ம கவலைப்படலாம். உண்மையாவே தேவன் என்ன சொல்றார், தட்ஸ் எனஃப், தட்ஸ் எனஃப். அதுதான் பவுல் சொல்றார், மனுஷனையா தேவனையா யாரை நானே பிரியப்படுத்த பார்க்குறேன். ரொம்ப முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மோசமான உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரினல் பெட்யூஸ். உபதேசங்களில் நாம் பிடித்திருக்கக்கூடிய சொந்த கருத்து தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கா? இருக்கு. எப்படி? பெயர் சபையினுடைய எல்லா உபதேசங்களும் உடச்சிட்டு என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவோம். இங்கே நமக்கு ஒரு டாக்ட்ரினல் வியூ வச்சுப்போம். அந்த டாக்ட்ரினல் வியூவை வேற ஒரு சகோதரனோ சகோதரியோ வசனத்தின் அடிப்படையில் தவறு என்று நிரூபித்தாலும் அது ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன வராது, மனசு வராது. ஏன்னா உள்ள யார் இருக்காரு? ஆகாக இருக்கிறார். என்ன சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டாக்ட்ரினல் பெட் யூஸ்? உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஓகே, டாக்ட்ரினல் பெட் யூஸ். ஆவியில் ஜனிப்பிக்கப்படுறதுல என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிச்சு. நாம எல்லாம் கண்ணு நுண்ணிச்சு விட்டுட்டு என்ன பண்ணலாம்? திரும்பி போகலாம். முடிஞ்சா முடியலையா? முடியல. டேட் சொல்ல முடியுமா அதுக்கு? முடியாது. ஏன் சொல்ல முடியாது? மேத்யூ 25:10 கிளியரா இருக்கு. அந்த நாளையும் நாளைக்கும் அறியாததுனால. கான்டெக்ட்ல போய் பார்த்தோம்னா டோர் க்ளோஸ்னுடைய டேட்டு தெரியாதுன்னு ஸ்கிரிப்சர் சொல்லுது. தெரியாதுன்னு ஸ்கிரிப்சர் சொல்லுது. தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம எவ்வளவுதான் வசனத்தை எடுத்து முன் வைத்தாலும் எடுத்துக்கொள்ள மனசு இல்லைன்னா உள்ள யார் தங்கிட்டு இருக்கிறாரு? தங்கிட்டு இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படிதானே லேமேன் உருவாச்சு. ஸ்பிரிட் பிகேட்டல் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து ஓடக்கூடியவர்கள்லாம் எதுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறாங்க? திருவள் கூட்டமாக முடிஞ்சிருச்சு லேமேனுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸ் இருக்கிறாங்க. அப்போ நீங்க போனீங்கன்னா யூத்ஃபுல் ஒர்த்தி என்ன பண்ணிடலாம்? மாறிடலாம். பாருங்க, ரசல் பத்ரே ஏறி இருக்காரு. யுகங்களுக்கு இடையிலான அர்ப்பணிப்புல இந்த பாயிண்ட்லாம் எழுதியிருக்காரு. எக்ஸெட்ரான்னு கோட் பண்ணலாம். பட் அது ஸ்கிரிப்சர்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம ஸ்கிரிப்சர்ஸ் நாம பண்றது, நம்ம எல்லாருமே யாரை கோட் பண்றதுல ரொம்ப பழக்கப்பட்டவர்கள். ரசில கோட் பண்றதுல ரொம்ப பழக்கம். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை கோட் பண்றதுல பழக்கப்பட்டவர்கள். ஆனா எங்க நம்ம ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசலுடைய எழுத்துக்கள் தவறாமை உள்ள எழுத்துக்களா? ஆமாவா இல்லையா? அவருடைய எழுத்துக்கள் தவறாமையுடைய எழுத்துக்களா? நோ. கரெக்டா? அப்போஸ்தலர்களுடைய எழுத்துக்கள் மாத்திரம்தான் இன்ஃபாலியபிள். அப்போஸ்தலர்கள் எழுதுதான். இதை யாரே சொன்னது? ரசூலே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ரசூலுடைய எழுத்துக்கள் தவறாமை உள்ள எழுத்துக்களா மாறிடுச்சுன்னா அவர் 13வது அப்போஸ்தலரா மாறிடுவார். அப்படி இல்லை. அவர் 7ஆம் தூதன். அப்படின்னா அவருடைய எழுத்துக்கள் இன்ஃபாலியபிள் இல்லை, ஆனா என்லைட்டன்ட். 7ஆம் கால சபைக்கே உரிய வெளிச்சம் அவர்கிட்ட தான் வந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்துல கிளியரா மாடரேட்டா இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் தூதன் காலியம் விழக்கூடாது. அவருடைய காலியை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? மாறிவிட வேண்டாம். அப்படின்னா கமாலியல் பாதப்படியில பவுல் எப்படி உட்கார்ந்து படிச்சாரோ அந்த மாதிரி பிரதர் ரசூலினுடைய பாதப்படியில உட்கார்ந்து தாராளமா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம். உதாரணத்துக்கு நாம் அனைவருமே ஏதோ ஒரு கருத்துல இருந்து நிச்சயமா பிரதர் ரசூல் கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம்? வேறுபடுவோம். உதாரணத்துக்கு 1914 எடுத்துக்கோங்க, சபை வாய்ப்பு. அதே போல பரிசுத்தவான்களுடைய ஆளுகை ஆரம்பிச்சிருச்சா? கிறிஸ்துவோட உயிர்த்த இந்த பரிசுத்தவான்கள் ரூல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களா? எஸ். பட் ஆனா அதற்கு எதிரான கருத்தை பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ்ல இருந்து எடுத்து வைக்க முடியுமா? எஸ். அப்படின்னா நாம ரீபிரிண்ட் கேம்குள்ளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஸ்கிரிப்சர் எது தெளிவா சொல்லுதோ, ஸ்கிரிப்சருக்கு இசைவாக பிரதர் ரசலுடைய கருத்துக்கள், 7ஆம் தூதனுடைய கருத்துக்கள் இருக்கும்பொழுது அதை நம்ம கிளியரா எடுக்கணும். அதுதான் ரசல் பிரதரும் நமக்கு என்ன பண்றாருங்க? உணர்த்துறார். பட் இது எல்லாம் மிஸ்பிளேஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு டாக்ட்ரினல் பெட் வியூ வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அது எங்கெங்கேயோ வழி நடத்தும். எக்லீஷால யார் எப்படி சொல்லலாம்? கிஃப்டட் சர்வெண்டா இருப்போம், ஆனா யாருன்னா கரெக்ட் பண்ண என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இருக்காது.
உண்மையாகவே தேவனுக்காக ஊழியனா புரியும், லைட்டாக கசப்பு பிரதர்ஸ் மேலே எங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்லீஷாக்கு ரெகுலர் அட்டன் பண்ணோம், வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையில் மனசாட்சி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அடக்கி வைப்போம். அப்படின்னா இந்த இடத்துல உபதேசங்களை சில சமயத்தில் தூக்கி பிடிச்சிருவோம், டாக்டரின் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா கமாண்ட் வந்து சவுலுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாரு, எக்ஸ்கியூஸ் கேட்டாரு, தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, தள்ளிட்டாரு. அப்படின்னா கிளியரா அமலேக்கியர்களை நம்ம பார்க்கும் பொழுது அமலேக்கியர்களை பிரதர் ரசூல் அழகா எதுக்கு ஒப்பிடுறாருன்னா பாவத்துக்கு. இந்த பாவம் எடுத்த உடனே கிரியை சேர்ந்துருமா? இல்லை. யாக்கோபு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறான். அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் அப்படியே அமலேக்கியர்களுக்கு இருந்திருக்கு. அமலேக்கியர்கள் எடுத்த உடனே உருவாயிரல. ஸ்டேஜ் 1 இந்த இழுக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள யாருக்குமே தெரியாம உருவாச்சு அமலேக்கிய சந்ததி. எப்படி உருவாச்சுன்னா ஆதியாகமம் 36:12 வாசிக்கிறோம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவிகளாகிய ஆதாளுடைய புத்திரர். அப்படின்னா எந்த வம்சத்திலிருந்து வந்திருக்காங்க அமலேக்கியர்கள்? ஏசாவின் ஸ்பிரிட்டே காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட். அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நாம செக் பண்ணாம விடுறோமோ ஒரு பாவம், எடுத்த உடனே விட மாட்டோம். எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடும். பட் ஆனால் ஃபைனலாக ஒரு கட்டத்தில் எங்கே பார்த்து அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெஷ்லி வீக்னஸ். எந்த பாயிண்ட்ல வீக்காக இருக்குமோ, எப்படி இஸ்ரேல் ஜனங்க வீக்காக இருந்தாங்களோ எகிப்தில இருந்து புறப்படும் பொழுது, அதுதான் பவுல் சொல்றாரு, உங்களுடைய துர் இச்சைகளுக்கு இடமா உடலை என்ன பண்ணாதீங்க, பேணாமல் இருந்து. தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுறார், ஃப்ளீ ஃப்ரம் யூத்ஃபுல் பேஷன்ஸ். யூத்ஸுக்கு சொல்றார், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. யாரை போல? ஜோசப். 2 பேர். டேவிட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஜோசப் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணல? இவரு டைரக்டா பாவத்தை நோக்கி ஓட்டாரு, இவரு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா விலகி. அப்படின்னா நம்ம பிரெயினை என்ன பண்ணி ஆகணும், இப்போ ரீஒயர் பண்ணணும். பிரெயினை ரீஒயர் பண்ணணும். எனக்கு சித்தமாக இருந்தால் ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் பிரெயின் ரீவயரிங் பற்றி. அப்படின்னா எப்படி ஒயர் பண்ணிட்டோம் இப்போ பிரெயினை? வேற எப்படி பண்ணுறோமோ அந்த திசையை நோக்கி தான் போகும். எவற்றை குறித்து சிந்திக்கிறோமோ அதுதான் ஆக்ஷனாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்படின்னா கிளியராக நான் 2 கம்பேரிசன் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஏசாவுடைய வம்சத்தில் சத்தமே இல்லாமல் ஆரம்பிச்சிச்சுல அமலேக்கியர்களுடைய வம்சம், அந்த மாதிரி நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையும் சத்தமே இல்லாமல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் தலைமுறையாக கொள்ளடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி பெற்ற இராணுவமாக வந்து நிற்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான தவறான ஆசையாக நமக்குள்ள என்ன ஆகுனா உருவாக்கி நிற்கும். அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர விட்டுட்டோம்னா கடைசியில் அட்டாக்கு, புது சிருஷ்டியே கூட மரித்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அப்படியே ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ளவே துணிகரமாக வாழ்ந்துட்டோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. ஸோ அப்போ கிளியரா அமலேக்கியர்களுடைய வாழ்க்கை லைஃப் சைக்கிளும் யாக்கோபு சொன்ன லிஸ்ட் அழகா பொருந்தது. அப்படின்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, கடைசியா ஒரு கட்டத்துல அமலேக்கியர்கள் வளர்ந்து சவுல் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி நாம அனுமதிச்சிட்டோம்னா ஏதோ ஒரு சிறிய தவற, அது எது வேணா இருக்கட்டும், அனுமதிச்சிட்டோம்னா வளர்ந்து வந்து நிற்கும். அது ஒரு கட்டத்துல எங்கே போய் முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய இனத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு போய் முடிஞ்ச மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா ஆகாகுக்கு சந்ததி வர்றதுக்கு முன்னாடியே யாரை கொண்டுடணும்? ஆகாக கொண்டுடணும். கரெக்டா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆகாக பிராக்டிக்கலா எப்படி கொள்றது? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எல்லா எண்ணத்தையும் எங்க போடணுமா? தேவனுக்கு பிரியமற்ற சிந்தைகள் வருது இல்ல, அந்த சிந்தனைகளை பிடிச்சி எங்க போடணும்? ஜெயில என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போடணும். ஜெயில யாரை போடுவோம்? கைதியை தான் போடுவோம் ஜெயில. ஜெயில கைதியை வந்து வாங்க மிஸ்டர் கிரிமினல், நீங்க என்ன பண்ணுங்க, பத்திரமா போய் உள்ள உட்காருங்க அப்படின்வாங்களா? கையை காலை உடைச்சி தான் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலுக்குள்ள போடுவாங்கல்ல. அப்போ தேவனுக்கு பிரியமற்ற சிந்தனை வரும்போதே அதனுடைய கையை காலை என்ன பண்ணிடணும், உடைச்சிட்டோம்னா அதால் செயல்பட முடியுமா? நிச்சயமா முடியாது.
அப்படின்னா இது சாதாரண எஃபர்ட்டா? நிச்சயமா கிடையாது. ரீப்ரின்ஸ் 5:1-2-7 பார்க்குறோம். ஹார்ட் லாயல்டி டு த லார்ட் ரெக்வயர்ஸ் எஃபர்ட். அதுதான் நம்மளுடைய முதல் டியூட்டி. இந்த எஃபர்ட் எடுக்கிறது தான் நம்மளுடைய இருதய நேர்மை தேவனுக்கு காட்டக்கூடிய எஃபர்ட் எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. ரெண்டாவது டியூட்டி என்னன்னா, அதுதான் தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய டியூட்டி, அதுதான் சாகிற வரைக்கும் செய்ய வேண்டிய டியூட்டி. பட் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது நம்ம லைஃப்ல இப்படி விட்டுட்டோம்னா இதோடைய விளைவு எங்க போயிடும்? அனாயிண்டிங்கே நம்ம லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை யாருன்னா ஒரு சகோதர சகோதரிகள் இந்த திசையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா சாமுவேல் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ரீப்ரின்ஸ் 3:2-5 சொல்லும் பொழுது, அதன் பின்னர் சாமுவேல் என்ன பண்ணல, சவுலை ஒருபோதும் காணவில்லை. ஆனாலும் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்தான் என்று வேத வாக்கியங்கள் அறிவிக்கின்றன. இது அவருடைய குணாதிசயத்தின் அழகியும் வலிமையும் மீண்டும் நமக்கு காட்டுது. தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு, சில விஷயத்தை தேவக்காக செய்யணுன்றதுக்காக செஞ்சுட்டாரே தவிர்த்து அவரோட யார் உடன்படலை? சாமுவேல் உடன்பட. அதுபோல கர்த்தருடைய கட்டளையை ஒவ்வொன்றிலும் எல்லா விதத்திலும் செய்ய அவர் தயாரா இருந்தாரு. ஆனாலும் நல்வழியை விட்டு விலகி போனவர்கள் மீது பரிதாபம் இல்லாதவர்களா இல்லை. ஆனால் அந்த பரிதாபமானது அவர்களை தமது நண்பர்களாக்கி கொண்டு அவருடைய தவறான வழியில் அவர்களோட இணைந்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பரிதாபமும் இல்லை. அப்படின்னா அர்ப்பணிப்பின் பாதையில ஒரு சகோதரனோ சகோதரிய தவறா போக பொழுது அவங்களுக்காக பரிதாபப்படலாம், சொல்லலாம், பிரேயர் பண்ணலாம். ஆனா அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவங்களோட கூட ஐக்கியத்தை க்ளோஸா வச்சோம்னா ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை நிச்சயமா என்ன பண்ணிடுங்க, எடுத்துரும். அதான் சொல்றார், மாறாக எந்த நேரத்திலும் ஒரு நீதியான வழியில் அவர்களோடு இணைந்து செயல்பட மகிழ்ச்சியோடு விரும்பும் ஒரு பரிதாபமாகவே அது இருந்தது. அதாவது நீதியை விட்டு கொடுக்காத வகையில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட டிராவல் பண்ண முடியும்னா எஸ் வி கேன் டிராவல். ஆனா தேவனுடைய நீதியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, பிரின்சிபலை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு வேலையும் இல்லை. அது அழகா யார் செஞ்சு காமிச்சாருங்க? சாமுவேல். ஸோ அன்புக்குரியவர்களே, என்ன பண்ண வேண்டாம், ஆகாக தப்ப விட வேண்டாம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல தப்ப விட்டோம்னா என்னவாயிருவோம்னு பார்த்தீங்கன்னா, அழகா சொல்றார் ரீப்ரின்ஸ் 5:6-8-7 கேஸ்ட் அவே. தள்ளப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணிடுவோம், மாறி பந்தய பேர்ல கூட என்ன பண்ணலாம், இழக்க நேரிடலாம். ஸோ ஃபைனலா ஒரு கொஸ்டின், அமலேக்கியர்களை அங்க பழைய ஏற்பாட்டில் வேற அறுத்தது யாரு கடைசியா? மொர்தெகாயா? மொர்தெகாய் சொல்லலாம், பட் எப்படி, யார் வேற அறுத்தது? ஆக்சுவலா எஸ்தர். எப்படி வேறு இருத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமோனின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவு வாங்கிட்டாங்க. எஸ்தர் யாருடைய சொந்தக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொர்தெகாயினுடைய சொந்தக்கார், இஸ் அங்கிள்ஸ் டாட்டர். ஸோ அப்படின்னா எப்படி போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் முடிக்கிறதுக்கு இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால், அப்படின்னா இந்த இடத்துல எஸ்தர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? நமக்கு, சபைக்கு இல்லையா? அப்படின்னா இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ், அதுக்கு ரசல் பிரதர் ரீப்ரின்ஸ் 3:6-5-7 அழகா சொல்றாங்க. நாம இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய நோக்கத்திற்காக நம் ஜீவனை இழக்கிறதுக்கு கூட என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். அப்படின்னா ஃபைனலா இந்த இடத்துல ஒரு மாபெரும் வெற்றிய யார் அடைஞ்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர். என்ன ஆச்சுன்னா, எந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து சவுல் தப்ப விட்டாரோ அதே பென்யமீன் கோத்திரத்திலிருந்து யார் வந்து அழிச்சது? எஸ்தர். லிட்ரலா அமலேக்கியர்கள் அழிச்சாங்க. ஆனா இதோட இந்த கதை முடியல. இதே பெஞ்சமின் கோத்திரத்துல பல 100 வருடங்களுக்கு பிற்பாடு இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறார். அவரு பேரும் சவுல் தான். என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா எந்த சவுல் ஆகாக தப்ப விட்டாரோ அதே சவுளுடைய கோத்திரத்திலிருந்து அந்த மொர்தெகாய் உண்மையான அமலேக்கியர்களை எஸ்தர் மூலம் வேற எடுத்துட்டாங்க. அதே பென்யமீன் கோத்திரம். ஆனா ஆவிக்குரிய அமலேக்கியன, ஆவிக்குரிய ஆகாக ஒவ்வொரு நாளும் இந்த பென்யமீன் கோத்திரத்தார், இந்த பெஞ்சமின் கோத்திரத்தனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, விட்டே வைக்கல. எப்பெல்லாம் கொண்டார் ஆகாக? பிரதர் இந்த பாயிண்ட்ல ஆகாக தப்ப விட்டாருங்க பிரதர்.
அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்ப பார்த்தோம்ல, எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தினார். படுத்தினாரா இல்லையா? அப்படின்னா எந்த பெஞ்சமின் கோத்திரத்துல சவுல் அபிஷேகத்தை இழந்து ராஜ்யபாரத்தை இழந்தாரோ, அதே பெஞ்சமின் கோத்திரத்துல வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மாபெரும் ராஜ்யபாரத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். ஒரே ஒரு வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கும். என்ன வித்தியாசம்? வித்தியாசம். தேவன் அழிக்க சொன்னதை முழுசா இவர் அழிச்சிட்டார், கொஞ்சம் விட்டு வச்சிட்டார். நாம ஸ்பேர் நாட் யுவர், உம்முடைய ஆகாகை தப்ப விடாதே. அப்படி தப்ப விடாமல் தேவனுடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ புதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளை, இன்றைய தினத்தில் கூட ஒரு எச்சரிப்பான பாடத்தை நாம் கேட்டோம். சவுலினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் ஆகாகை அமலியருக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவர் அழித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் ஆகாகை தப்ப விட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எப்பேற்பட்டதான ஒரு விபரீதங்களை அவர் சந்தித்தார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் கூட அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆகாகை போல தனிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை கூட நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோதித்து பார்ப்பது மட்டுமல்ல, அது முற்றிலுமாக நம்மிடத்தில் சவுலை பற்றி சகோதரர் பார்த்தார். அது போல நாம் கூட சவுலை போல அப்போஸ்தலன் பவுலை போல நாம் கூட என்ன பண்ணோம்? அந்த ஒரு காரியங்களை சரியான விதத்தில் செய்து தொடர்ந்து நாம் கூட என்ன பண்ணோம்? இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்வதற்கு தேவன் நாம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. இப்பேற்பட்ட ஒரு பாடத்தியமாக நமக்கு கொடுத்த நம்முடைய பரலோக பிதாவாக தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தியமாக நாம் அனைவருக்கும் கூட பகிர்ந்து கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களுக்கு கூட சபையார் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கூட சகோதரர் ராய் அவர்கள் முன்பதாக வந்து அறிவிப்பார்கள்.